நினைப்பு தான் பதிவுனாக்கா நம்ம பண்ணுற ஆக்ஷன்லாம் விளைவு முதல் நினைக்கணும். அது நான் கிளீனாக அப்பயும் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டை அதையும் சொல்ல போகிறேன். அதே மாதிரி நீங்கள் கேள்வி. இப்போ நினைப்பதுக்கும் அந்த மனதினுடைய திக்னஸும் அதிகமாகிடுச்சு. சரி, ஓகே. இப்போ இதே நினைப்பு வச்சு தான் நான் வந்து திருப்பி உள்ளே போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், எனக்குள்ள வந்து இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் உள்ள உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போ தான் அகத்தாய்வு. அகத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் குவியல்கள் உங்கள்கிட்ட என்ன உட்காந்துருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு வேகமாக ஒரு பஸ் ஓடிட்டு இருக்குது. இந்த பஸ்ஸில் வந்து கடப்பட கடப்பட படம்னு சத்தம் வருது. இப்போ என்ன பண்ணுவாங்க, டிரைவர் என்ன பண்ணுவான், பஸ்ஸை நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்ட உடனே என்ன ஆகும், இறங்கி போய் அந்த இடத்துல வந்து என்ன ஃபால்ட்டோ அதை ரெடி பண்ணிட்டு வருவோம். இது ஞாபகம் வச்சு. இப்போ பஸ் ஓடின்னு இருக்கும்போது அந்த ஃபால்ட்டை ரெடி பண்ண முடியுமா? பண்ண முடியும். பஸ் நிறுத்தணும். அதே மாதிரி தான் இந்த உடம்புல இருக்கிற ஃபால்ட்டு வந்து ஓடினே இருக்கிற வண்டி இருக்கு. இந்த வண்டி ஒரு இடம் நிறுத்தணும். ஏன்னா மனதில் அவ்வளோ அழுக்கு உட்காந்துங்குது. அந்த உட்காந்துங்கிற அழுக்கை ரிலீஸ் பண்ணோம்னா மனதை ஒரு இடத்துல நிறுத்தினாதான் அதில் போய் ஃபால்ட்டை கண்டுபிடிக்குது. மனதில் இருக்கின்ற முக்கிய பதிவுகளை வந்து விளக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இதை போய் பார்த்தா தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ சதா 24 மணி நேரமும் இயங்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் வந்து மனம். அந்த மனதை ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் இருந்து நாயை தூக்கி கட்டி போடும். நாயை எவ்வளோ கிட்டக்க கட்டி போடுறையோ அதுக்கு மேலே நாய் எவ்வளோ. அது மாதிரி சுவாசம் பெருசாக இருக்கிற வரைக்கும் அது வந்து உலகத்தை போயிட்டு வந்துட்டே இருக்கும். சுவாசம் சுருங்க 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 என்ன ஆகும்னா அந்த மனமானது வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்கும். இப்போ கிட்டக்க வந்தது வரை மனதில் இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கிளீனாக தெரியாது. சரி, மனதை வந்து ஒரு இடத்துல வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நான் இது வந்து சுடுது. இப்போ நான் கையில் வச்சுருக்க முடியல. கை எடுத்துட்டேன், ஆறி போதும் திருப்பி எடுத்துக்குவேன். இப்போ இப்படியே வச்சுருந்தா என்ன ஆகும், பழுத்துடும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பிரகாசமான ஒளியில் மனம் வந்து இப்படி தொட்டும் போயிட்டு இருக்கிறதுனால அதனுடைய எனர்ஜி எடுத்துன்னு ஓடிட்டு இருக்கு. பிடிச்சி அங்கேயே நிறுத்துங்க, மனம் எரிஞ்சிடும். மனதில் உள்ள பதிவுகள்லாம் எரிஞ்சு தள்ளிடும். இது எல்லாமே எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெருப்பு இப்படின்னு ஒரு கருத்து மட்டும் வச்சுக்கோங்க. ஆனால் நெருப்பே அழிக்க போகிறதில்ல. அந்த அழிக்க போகிற ஆயுதம் வேற. ஃபஸ்ட்டு நீங்கள் நெருப்பை மட்டும் கணக்கில் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு பொருள் காட்டி நம்ம சொன்னோன்னா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்ன வார்த்தையிலுமே அது அந்த விளக்கம் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ எனக்குள்ள மரணம் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்னுடைய மனம் வந்து ஜாலியாக இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இப்போ டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் இறப்பு வருமா, சட்டை அழுக்காமா? சட்டை அழுக்கானால்தான் இந்த சட்டையை நீங்கள் கேட்கணும்னு விதி, இயற்கை விதி. சட்டை அழுக்காவாதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கக்கூடாது. அப்போ நாங்கள் இந்த சட்டை அழுக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உள்ள இருந்து வெளியில வரக்கூடிய எனர்ஜியை நீங்கள் ஒழுங்காக வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த எனர்ஜி சட்டையானது வந்து அழுக்காக போகிறது, உடம்பு டேமேஜ் ஆக போகிறது. ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு வீடு வந்து வாழக்கூடிய தகுதி இருந்தால் தான் நீங்கள் போய் வாழ்வீங்க. அந்த வீடு இடிபாடுகளோடு இருந்ததுன்னா அந்த இடத்துல வாழ முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஆன்மாவானது வந்து உடம்பு என்பது பக்குவ நிலையில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆன்மா உள்ள உட்காந்துது. மூடு ஒழுவ ஆரம்பிச்சுன்னா ஆன்மா வெளியே வருது. அதான் இறப்பு. அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனதின் தடிப்புனால அந்த வெளியில் இருக்கிற உடம்பானது வந்து கெட்டு போகுது. அந்த உடம்பு வந்து இப்போ கெடாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியில இருந்து எந்த பொருளும் நீங்கள் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இதெல்லாம் ஆழமான கருத்துக்கள். தயவுசெய்து வந்து கொஞ்சம் நல்லாவே கேட்டுங்க. ஏன்னா வெளிப்படையாக பார்க்க நகைப்புக்குரியதாக இருக்கும். ஆனால் ஆழமாக இருக்கும்போது இதுதான் உண்மையின் ரகசியம்ன்றது தெரிஞ்சு மரணமில்லா பெருவாழ்வுக்கு வேற எந்தத்தையும் சாப்பிட்டு நீங்கள் வந்து பழகிட்டால உங்களை வச்சே பழக முடியுன்றதை காட்டும். சரிங்களா? இப்போ நீங்கள் நடத்தக்கூடிய விஷயம் என்னன்னா மனதை ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணி மொத்தத்தையும் காலி பண்ணுங்க. உள்ள என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் வெளித்தள்ளு. என்னென்ன பதிவுகள் உள்ள வந்தாங்கன்னா அவங்க கலப்பு. சரிங்களா? கலப்புனீங்கன்னா அதெல்லாம் கிளீனாக இருக்குது. அப்போ ஆன்மா, அடுத்ததாக இருக்கின்ற மனம், அடுத்ததாக இருக்கிற உடம்பு, இது மூணுமே டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் என்ன ஆகும்? உடம்பு கெடாது. உடம்பு கெடலன்னா உயிர் வெளியில் போயிடுமா? வெளியே போகலன்னா வந்து இறந்து போயிடுவீங்களா? அப்போ இறப்பு வருமா உங்களுக்கு? இறப்பு வராது. இதுதான் ஜீவசமாதி. இந்த ஜீவசமாதியை வேற முறையில் விளக்குறேன். இது ரப்பா தெரிஞ்சுக்கணும். இதற்கு ஆழமானதுன்னு அப்புறம் சொல்றேன். இது வந்து வழி. மனம் என்பது வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்தா
உடம்புல வந்து எந்த விதத்திலும் நோய் வராது. இந்த மனதில் இருக்கிற குணக்கேடுகளால் மட்டும்தான் நோய் உருவாகுதுன்னு நல்லா புரியும். இந்த உடம்பு உயிர். சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, மனசு வந்தனால டிரான்ஸ்பிளாண்டா இருக்கிறதுனால நோய் வராது. ஸோ நம்மளுக்கு திடீர்னு எனக்கு காய்ச்சல் 1 மாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா சொல்லுவாங்க ஒருத்தங்க உடனே காய்ச்சல் இதை வச்சுட்டு நான் அப்படி கேள்விப்பேன். எனக்கெல்லாம் நோய் வருது. ஆமா சார். இதுக்கு மெடிக்கலி எதுவும் ரிலேஷன் இருக்கா? அப்படி பேரை போட்டேன் கட்டாயமா இல்ல. இப்ப நான் உண்மையில சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், பிகாஸ் திஸ் இஸ் மை இப்ப நான் தான் உங்க நிலையில இருந்துட்டு ஏன்னா இல்ல ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு வச்சீங்கன்னா, நான் தான் அந்த துறையை படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் மாத்திரை கொடுக்குறேன். இப்ப நான் தான் வந்து மாத்திரை கொடுக்குறேன். அதாவது என்னன்னா, நோய் என்பதை நம்புறவன் நான் தான் உங்களோட. கரெக்டுங்களா? ஏன்னா இப்ப நான் நம்மளாதான் முதல்ல அவனுக்கு ட்ரீட்மெண்டே கொடுக்க முடியும். இப்ப பேசிட்டு இருக்கிறேன், எதிர்ப்பு இருந்து பேசுறேன். நீங்க வந்து நீங்க தான் வந்து இங்க இருக்கணும், நான் அங்க இருக்கணும். இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மெடிக்கலி ஒதுக்கி வச்சிருக்கணும். நான் முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, லௌங்கீகம் வேற. இதுல இருக்கு அதையும் கொண்டு வரலாம். இப்ப அதையும் கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் கிளியர் வந்து நம்ம வந்து எத்தனை ஹை லெவலுக்கு நம்ம போயிட்டோம்னா, இது வந்து மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிடுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய மொத்த கதையை முடிக்கணும்னா 3 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிடும். கொஞ்சம் அதை பொறுமையா அதை வந்து நடுவில் இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம் வந்தால் இன்னும் நிறைய கருத்துக்கள் உள்ள போயிடலாம். இப்போ இந்த மனமானது வந்து வெளுப்பாயிடுச்சுன்னா உள்ள இருக்கிற நோய் நொடிகள் வராதுன்றது முதல்ல தெரியும். சரிங்களா? சரி, ஓகே. மனமானது வந்து எந்த நிலையில இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டோம். சரி, ஓகே. ஆன்மான்ற பொண்ணு உள்ள வந்து பிரகாசமா இருந்ததுன்னு சொல்லிட்டோம். சரி, அதுவும் ஓகே. இப்போ வாழ்நாள்ல ஆன்மா வந்து எதுக்காக வருது அப்படின்னு நீங்க வந்து கொஞ்சம் பாருங்க. ஆன்மா வந்து இப்போ நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கிளீனா சொல்லிடுது. ஏன்னா நீங்க உணர முடியாத போது உணர்ந்துருக்கீங்க. இப்போ ஆன்மானுடைய சுயரூபம் வந்து ஆனந்தமானது. சரிங்களா? ஆனந்தம் என்பதுதான் ஆன்மாவுடைய சுயரூபம். இப்ப உங்களுடைய சுயரூபம் என்ன? ஆன்மாதான். நீங்க உங்களுடைய சுயரூபம் ஆனந்தமானது. சரிங்களா? இந்த ஆனந்தமான ஆன்மா தான் வந்து ஆனந்தம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஓரளவு தேடிட்டு, இதைதான் நீங்க தேட போறீங்க. சக்தியா போய் நிக்க போறீங்க. சரிங்களா? இப்போ ஆன்மா ஆனந்தமானது. அதே மாதிரி ஆன்மா அளவிட முடியாத எல்லை இல்லாதது. சரிங்களா? அதே மாதிரி ஆன்மா எல்லை இல்லாத ஆற்றல் இருக்கு. ஆன்மா பிரகாசமானது. இந்த 4 வரையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இந்த 4 வரையிலையும் கடைசியா வந்து வேற மாதிரி போய் முடிஞ்சிடும். முடியும் போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பேசுறதெல்லாம் மறந்துடுவோம், வேற இடத்துக்கு போயிடும். ஆனா அந்த ஸ்டெப்புக்கு போனோம்னா இதெல்லாம் பண்ணி தான் வரணும். இப்ப இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயத்தை பாத்தீங்கன்னா ஆன்மா. ஸோ ஆன்மா வந்து ஆனந்தமயன்னு சொல்லிட்டோம். ஆனந்தமான மயத்தை நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன்னா நீங்க எல்லாம் கட்டாயம் எல்லாருமே பார்த்துருக்கு. எல்லாருமே உணர்ந்துருக்கிறோன்றத நல்லா ஞாபகத்தில் வச்சுருக்கோம். யாருமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனந்த மயத்தை நான் எங்க பார்த்துக்கிறேன், ஆனந்தம்னா என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆனந்தம் அப்படின்றது எப்போ பார்த்துருக்கீங்க, ஆனந்தம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல என்னங்க, மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கு என்னங்க வித்தியாசம்? சந்தோஷமா இருக்கிறேங்க நான், அதுதான் ஆனந்தமா? துக்கமா இருக்கிறேன் அப்போ அது பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பொருள் இருக்கு சார். இந்த பொருளை நான் கிட்ட கொடுத்தவொடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆஹா, ஒரு சில நம்மளுக்கு நல்ல பொருள் கிடைக்குது, சந்தோஷமா எடுத்து நம்ம சரி இந்த பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் டபக்கு நான் வந்து பிடிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன வருது? அப்பா 500 ரூபாய் பிடிக்கிட்டேன், ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, ஏதோ பேசலான்னு பார்த்தா டப்புன்னு பாக்கெட்டு கையை திரும்பி போயிட்டாங்க, ஒன்றும் கேட்க இல்லையா அப்படின்னு ஒரு 500 ரூபாய் போச்சேன்னு அந்த துக்கம் வருது. ஒரு பொருளினால் ஏற்படுகின்றது வந்து ஆனந்தம், அதாவது மகிழ்ச்சி, துக்கம். ஒரு பொருளை கொண்டு நீங்க அனுபவிப்பது எதுன்னா, இப்படி வாங்கினா ஆனந்தம், கொடுத்தா துக்கம். இது வந்து ஒரு பொருளினால் நிகழ்கின்ற நிகழ்வு. ஆனா ஆனந்தம் என்பது என்னன்னா, அதுக்கு பொருளே கிடையாது. இட் இஸ் a continuous process. அதுக்கு வந்து எதுவுமே வந்து தேவை கிடையாது. சரி, ஓகே. இப்போ ஆன்மா எப்பயும் அழிவில்லாதது. ஆன்மா தான் நானும் சொல்லிட்டேன். ஆன்மா தான் அழிவில்லாததாச்சு. அப்போ நீங்க எப்போ அழியுறீங்க?
அழிவு பார்த்து கிடையாது. சரிங்களா? ஆனா செத்துட்டா தான் நினைக்கிறோம். சரி, உங்களுக்கு ஏது பசி? ஆன்மா சாப்பிடுமா? அப்போ சாப்பிடுறோமே, 3 வேளையும் சாப்பிடுறோமே. ஆன்மா சாப்பிடலாம் கூட உயிரோடு தான் இருக்கும். எப்படி அது வந்து அழிவு இல்லாத பொருள். அப்ப நான் சாப்பிடலாம் செத்துறேன்னு சொல்றேன், எப்படி சாவும்? அப்ப என்ன நடக்குதுங்க? தண்ணி குடிக்கலாம் செத்துருவோம், தூங்கலன்னா அவ்வளவுதான் பைத்தியம் முடிச்சுட்டு. ஆன்மா எப்பயுமே தூங்கத்து கிடையாது, அது எந்த செயலுமே சேர்த்து கிடையாது, அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப ஏன் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? அப்போ இதுல இருந்து உண்மையை புரிஞ்சுக்கணும். இவ்வளவு விஷயங்கள் நம்ம மாயையின் அடிப்படையில் செய்து கொண்டிருக்கின்றோம். முதல்ல ஒரு குழந்தை வரும்போது ஃபர்ஸ்ட் மாயை அதுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க. இல்லை, நீங்க ரொம்ப டீப்பா போய்க்க வேணாம் சார். ஆர்டினரியா ஒரு சும்மா நார்மல் பர்சனாவே பேசிக்கலாம். இப்போ குழந்தை பிறந்தோடனே என்னத்துக்கு அழுகணும்? பசி என்ற ஒரு மாயை முதல்ல வச்சு அனுப்புறாங்க. அதை வச்சுதான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். பசி என்ற ஒரு மாயை உடம்புல வச்சு திணிச்சதுனாலதான் இன்னைக்கு உலகம் இயங்கிட்டு இருக்கு. இல்லைன்னா 12 மணி ஆச்சா போய் சாப்பிட்டு வந்துடலாம் சார், அப்புறம் பேசிடலாம் சார், பேச்செல்லாம் நின்றுடும் சார். இந்த பசி என்பதுதான் உலகத்தை இயக்கினது. பசி இல்லைன்னா நீங்க ஏச்சே போக மாட்டீங்க, இங்கே தான் இருப்பீங்க. ஸோ ஆனந்தம் என்ற ஒன்று உங்களுக்கு உரிதான ஒரு பொருள். பசி உங்களுக்கு என்ன கொடுக்குது? ஒன்றும் இல்லை, உங்களை எடுத்து ஒரு ரூம்ல போட்டேன், சாப்பாடு கூட எதுவுமே கொடுக்க மாட்டேன், கண்ணாடி போட்ட ஜன் நல்லா வெளியே பார்க்கணும். நீங்க என்ன அனுபவிப்பீங்கன்னு வச்சுக்கணும். பசி உங்களுக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தா? கெட்டது புரிஞ்சுக்கணும். ஸோ பசி என்ற மாயை உங்களை வந்து கெட்டதான் செய்யுது. எப்பா பசியால துடிக்கிறீங்க, ஆன்மா துடிக்குது, ஐயோ உயிர் போயிடும் பொழுது எனக்கு அப்படின்னு அப்படி அறியாமையில் அப்படி கிடக்குது. ஆன்மாக்கே பசியே கிடையாது. அது எப்பயுமே சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. இட்லி சாப்பிடணுமா, தோசை சாப்பிடணுமா, எதுக்கு சாப்பிடணும், எதுவும் கிடையாது. அது வந்து எந்த விதத்துலையுமே வாண்டட் கிடையாது. அது ஏசி காரில் போகணும்னு நினைக்கினா உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருவத்தில் எப்படி ஏசி காரில் நுழைக்க முடியும்? இன்னைக்கு ஏசி காரில் போகிறேன்னு நினைச்சிருக்கிட்டாரு. இது வரைக்கும் நினைப்பு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது வரைக்கும் நினைப்பு தான். ஏசி காரில் போனதா நினைச்சிக்கிது, இட்லி சாப்பிட்டதா நினைச்சிக்குது, இது கிடைக்கல நினைச்சிக்குது, இது கிடைச்சது நினைச்சிருந்தது, இன்னைக்கு வரைக்கும் நினைச்சினே இருக்கு. இல்லைங்களா? நான் சொல்ல எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி சித்தர் பாடல்கள் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். இது வந்து என்னுடைய கருத்து எதுவுமே கிடையாது, எல்லாமே சித்தர்களுடைய விளக்கத்தினுடைய வரும். அப்பதான் சித்தர் மார்க்கத்தை கிடைச்ச சொல்ல முடியும். என்ன சித்தர் மார்க்கம்? இன்னைக்கு நம்மளுடைய விஷயத்துல நிறைய விஷயம் நான் பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது முக்கியமான நம்ம குரூப்ஸ் பத்தி பேசணுன்றது அதான் உள்ளே நுழைஞ்சிருக்கோம். அது அப்புறம் சொல்லி இப்ப இது நடக்குது. அப்போ அடுத்ததா நீங்க வந்து உள்ள போங்க. இப்போ இந்த நிலையில ஆன்மா பசி என்ற கொடுமையை உள்ள வந்துக்கிட்டு நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு பசியே வேணாம், எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. பசி என்பது வந்து இந்த உடம்பை நான் காப்பாற்றிக்கிறதுக்கு தாங்க எனக்கு இல்லைங்கன்றான். சரிங்களா? இதான் முதல்ல சொன்னேன், மனசை வெண்மையாக்கிட்டா இந்த உடம்பு அழியாது. அப்ப பசி நின்றுமா நிற்காதா? அப்ப எது அதை வந்து அழியாம தடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப வாங்க திருப்பி பின்னாடி போவோம். ஆன்மா முதல்ல பிரகாசமானதுன்னு சொல்லி வந்து ஒரு விளக்கத்தை சொல்லணும். எதுக்குன்னா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஆன்மா உலகத்துல வந்து துன்பத்தை அனுபவிக்குது. ஏன்னா அதுக்கு இது ஆசைப்பட்டது கிடைச்சதுன்னா சந்தோஷம், கிடைக்கலன்னா துக்கம். இந்த ரெண்டுத்தை தான் அனுபவிக்கிற வழியா ஆனந்தத்தை தன்னுடைய சுயரூபத்தை அனுபவிக்கிறதே கிடையாது. நல்லா ஞாபகம். ஒண்ணு அதை அனுபவிச்சா சந்தோஷமா இருக்கும். இந்த உலகத்துல உடம்பு வச்சுன்னு வைக்கிறது இதுதான். அப்ப இந்த உடம்பு வச்சு நீங்க வர்றதுக்கு காரணம் என்ன? எதுக்கு இந்த டூர் வந்தது? இந்த சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்குது. தன்னுடைய அறியாமைக்காக தான் இதெல்லாம் வருது. அறியாமை வளர்ந்துச்சுன்னா அது அங்கே போய் சேர்ந்து போகுது. அந்த அறியாமையினால சந்தோஷத்தையும் துக்கத்தை மட்டும்தான் அது வந்து இதுவாக இருக்கு. அப்போ அறியாமைன்னு சொல்லிக்கிறப்ப என்னத்தை அறியாமல் வந்துருச்சுப்பா? தனக்குள்ள இருக்கிற ஆனந்தத்தை அறியவில்லை. ஏன் சும்மா அவர் வந்து பேர் வச்சுக்கிற சதா ஆனந்தம், சதானந்த சுவாமிகள் பேர் வச்சுக்க காரணம் என்ன? அப்படின்னா ஆனந்தம் பெரிய விஷயம் இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க. ஆன்மா சந்தோஷத்தையும் துக்கத்தையும் என்ற ரெண்டு மாயையையும் அனுபவிச்சுதான் இருக்கிற வழிய தன்னுடைய சுயரூபமான ஆனந்த மயத்தை இதுவரை அனுபவிக்கவில்லை. சரிங்களா? அப்போ ஆனந்தம் என்ற ஒன்று வாழ்நாளில் அந்த ஆன்மா எப்போது அனுபவித்தது? அதுக்கு நான் செய்யணும் ஒரே ஒரு வார்த்தை. இப்போ உடல் உறவு எல்லாரும் கல்யாணம் இருக்கணும்னு நினைக்கிறேன். உடல் உறவின் உச்ச கட்டத்தில் ஏற்படுகின்ற ஒரு இன்பம் இருக்குமா?
எல்லாம் ஆனந்தம்னு சொல்லுவோம். அது ஈடினே வேற எங்கேயுமே இருக்காதுன்னு. அந்த ஒரு செகண்ட் எதை நீங்க அனுபவிச்சீங்களோ அதுதான் நீங்க இறைவனை தொட்டுட்டு வந்த முதல் வார்த்தை. நல்லா ஞாபகம், அதுதான் ஆனந்தம். அந்த உச்சக்கட்ட அந்த இன்பம் என்ற ஒன்று அங்க வந்தது பாருங்க, அந்த ஆனந்த நிலை அப்படின்ற ஒன்று வந்தது பாருங்க. அந்த ஆனந்த நிலை ஒரு செகண்டுக்கு அவர் தூரம் இருந்தது. 24 மணி நேரம் அவங்க கிட்ட இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் அடுத்த கட்ட பயிற்சி. சரிங்களா? சார், இப்ப உன்னுடைய சுயரூபத்திலேயே நீ இருப்பதற்கான வழிதான் அது என்றால் நீங்க எப்பயுமே உங்களுக்குள்ள இருக்கிற ஆனந்தத்தை உங்களுக்கு நேரணும். சரிங்க, இது உண்மையிலே நடக்குதா நடக்கலையா அப்படின்னு நம்ம திருப்பி கேட்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் உப்பு போடணும். இப்போ குடிச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? உப்பு கிடைக்கும். சரி, இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போடுங்க, உப்பும் அந்த சர்க்கரையும் கலந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். 10 ஸ்பூன் சர்க்கரையை உள்ள போடுது, சர்க்கரை மட்டும்தான் தெரியும், அந்த உப்பு தெரியாது. அதே மாதிரி தான் இந்த உடம்புல இப்ப துக்கம் என்ற ஒன்றை உப்பை நம்ம அனுபவிச்சிருக்கோம். அப்பயுமே கட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போடுங்க ஒரு ஆனந்தத்தை, அப்ப ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். 10 ஸ்பூன் ஆனந்தத்தை உள்ள போட்டீங்கன்னா வெறும் ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். அப்பா வேதனை தெரியவே தெரியாது, முடிஞ்சு போச்சு. பிணி என்பது மறைந்து விடும். சரிங்களா? அப்ப உங்களுக்குள்ள இருக்கின்ற இந்த ஆனந்தத்தை வெளியே கொண்டாந்தீங்கன்னா பிணி என்பது மறைந்து விடும். சரி, பிணி மறைஞ்சிட்டுனா என்னென்னலாம் உங்களுக்கு உடம்புல பிணி கொடுக்குதுன்னு பாருங்க. உடம்புல பசி பிணி கொடுக்குதா? பசி பிணியை தான் கொடுக்குது. வயசானா ஏசிக்க முடியல, நடக்க முடியல, போக முடியல, பிணியை தான் கொடுக்குது. ஸோ ஒரு வியாதி என்ன கொடுக்குது உங்களுக்கு? உடம்புக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது, உயிர் போயிடுன்ற கஷ்டத்தை தான் கொடுக்குது. இல்லையா? அதோட நல்லது செய்யல. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது? கெட்டதை செய்யுது. அப்ப இந்த பசி பிணி மூப்பு மூணுத்தையும் மறக்கடிக்கணும். இந்த 3 உப்பையும் மறக்கடிக்கணும்னா அந்த சர்க்கரை உள்ள சேருது. இப்ப அந்த சர்க்கரை எந்நேரம் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்குதுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பசி வருமா? எப்பயும் ஆனந்த நிலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு பசிக்குமா? பசிக்காது. உங்களுக்கு நோய் வருமா? வராது. அடுத்தது மூப்பு வருமா? வராது. எந்த வயசுல நீங்க ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சீங்களா அப்படியே நின்ற உடனே அதே வயசுல தான் இருக்கும். நீங்க எத்தனை வயசானாலும் வயசாகாது. இப்போ இந்த 3 நிலையில பசி பிணி மூப்ப 3 முடிச்சிட்டீங்க. இதனால் தேகம் அழியாது. தேகம் அழியாத பட்சத்துல உடம்பு உயிரை விட்டுருமா? உடம்புல இருந்து உயிர் போகவே போகாது. உடம்புல இருந்து போறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா உடம்புல தான் இருக்கிறதுக்கான தகுதி இருந்துகிட்டே இருக்காது. இது பேர் தான் சுத்த தேகம். சுத்த தேகம் வள்ளல் பெருமாள் சொல்லக்கூடிய சுத்த தேகம்னா பசி பிணி மூப்பு மழை ஜலம் எல்லாம் வெளியே போகாம இருக்கிற விஷயம் தான் சுத்த தேகம். என் சுத்த தேகம் ஆயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல வெறும் ஆனந்தம் என்கின்ற ஒரு சுரப்பு சொல்லிட்டே இருக்கு. அந்த அமுதம் சுரக்க சுரக்க உங்களுக்கு உடம்புல நோய் கிடையாது, உங்களுக்கு மூப்பு கிடையாது, மரணம் கிடையாது. இப்போ முதல்ல இந்த விஷயத்தோட சுத்த தேகத்தை நிறுத்திக்கணும். இப்போ வாய்க்குள்ள போகலன்னா வெளியே போகுமா? போகாது. நீங்க தண்ணிக்கு உள்ள குடிச்சாலும் ஒண்ணுக்கு போகாது. இப்போ ஒண்ணுக்கு வராது, வெளிக்கு போகாது. ஸோ உங்களுடைய எல்லா சிஸ்டமும் முடிஞ்சு போச்சு, நின்று போச்சு. சரிங்களா? அடுத்ததா ஒன்னே ஒன்று உங்களுக்குள்ள இயங்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன? மூச்சு வாய். அந்த மூச்சை நீங்க ஸ்லோ பண்ண தான் இதெல்லாம் கிடைக்க போகுதுன்றது அது அடுத்ததா தெரிய போகுது. சரிங்களா? இப்போ இந்த விஷயத்த வந்த உடனே என்ன ஆச்சு? இதெல்லாம் நிறுத்திட்டோம். சரி, எல்லாம் முடிச்சு போச்சு. அப்போ சுத்த தேகம் வாய்த்து விட்டது. சுத்த தேகம் வாய்க்கும் பொழுது இந்த தேகம் இருக்கின்ற வரை உங்களுக்கு உங்களுடைய முழுநிலையை அடைய முடியாது. சரிங்களா? இப்போ மறுபடியும் அறிவுக்கு வந்துடும். 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு 6வது அறிவு வரும்போது இந்த தேகம் ஆச்சு. இப்போ 6வது அறிவுலேருந்து 7வது அறிவுக்கான தேகம் வரப்போகுது. ஏன்னா சுத்த தேகம் என்பது இவங்களிலிருந்து மாறுபட்ட தேகம். ஏன்னா இப்போ நாம நார்மலாக சாப்பிட்றோம், நார்மலாக மோஷன் போகிறோம், நார்மலாக வயது ஆகுது, நமக்கு முடி நச்சு போகுது, எல்லாம் போய் சேர்ந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகும். முடி பார்த்தா கருகருன்னு இருக்குது. கருகருன்னு இல்லைன்னா நீ பண்ணுறதுல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். முடி கருகருன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்படியே பச்சிலம் குழந்தை மாதிரி பாலனாகி வாழலாம்ன்றாங்க.
இப்போ நீங்கள் அதை பாருங்க, அங்கே வந்து அகத்தியர் போட்டால் முடி எவ்வளோ கற்பாக பாயிண்ட் அடிச்சுக்காங்க. ஏன் வெள்ளை அடிக்கிறது? அது உண்மை நிலையை நல்லா யோசிக்கணும். நிறைய நிலைகள் இருக்குது, அந்த நிலைகளை பற்றி அப்புறமேட்ட சொல்லணும். இப்போ சித்தர்களுடைய நிலை வேற, சித்தி அடைதல்ன்றது வேற, ஞானிகள் நிலை வேற, தெய்வங்கள் நிலை வேற. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நிலைகள் இருக்கு. இப்போ சித்தர்களுடைய நிலை உயர்ந்த நிலை. சித்தி நிலை என்பது வந்து சமதி நிலையும் தாண்டிய நிலை. சித்தி அடைதல் நிலை சேர்ந்த விஷயம். நிலைனா வாட் இஸ் யுவர் லாஸ்ட் பர்சன், லாஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் ஒருமை நிலை, ஒன்னஸ். இது அடுத்த நிலைக்கு போயிடும். இப்போ இந்த நிலையை தாண்டி வர வேணும். சரிங்க, எப்போ உங்க சுத்ததேகம் வந்தாச்சு, சுத்ததேகம் வந்த பண்ணி உங்களுடைய அறிவு ஒன்செட் அஹெட் மேலே வந்துச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறதில்ல, தண்ணி குடிக்க போகிறதில்ல. இந்த நிலையில் நிறைய பேர் நம்ம டிவி எல்லாம் பார்க்கணும், தண்ணி ஊற்றி வாங்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்கன்ற கதையெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் அறியாமை வரல. ஆனால் ஏற்கனவே ஆன்மாவுடைய அறிவானது வந்து ஏற்கனவே இருக்கு. முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, இது எல்லாமே விட்ட குறை தொட்ட குறை உள்ளவர்களுக்கே இது தொடர்பு வரும். ஏன்னா நீ இதோட முடிஞ்சு போன ஆள் கிடையாது. இது மாதிரி எத்தனையோ பிறவைகள் நம்மளாம் பேசிக்கிறோம். இதனுடைய தொடர்பாக தான் இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறோம். குருமகான் எங்கே இருக்கு, நம்ம எல்லாரும் அவர் பின்னாடி கீழே வந்து கதை பேசிக்கிறோம். அதான் அதே ஞாபகம். அப்போ ஆன்மாவுக்கு, அதாவது ஒருமை கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாபடைத்துனா என்னன்னா, ஒருமை கண்ணா இது கண்ணுடையோரெல்லாம் கண்ணுடையோர் அல்ல, முகத்தில் 2 புண்ணுடையோர். இந்த 2 கண்ணு புண்ணா, உள்ள இருக்கிற கண்ணு தான் கண்ணா. அப்ப அந்த கண்ணு மூலியமா நீ என்ன கத்துக்கிறீங்களோ அந்த கத்துக்கின விஷயம் வரைக்கும் அடுத்த பிறவில வந்து அந்த இது ஸ்டார்ட் ஆகும். என்னுடைய 34 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை வேற, 34 வயசுக்கு அப்புறம் வாழ்றதுக்கு வேற. ஏன்னா அது வரைக்கும் இருந்த வினைப்பதிவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாலி லைஃப்ல போயிட்டு இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும்னே பார்த்தா அது வேற மாதிரி ஆகிப்போச்சு. இது அதுதான் விட்டக்குறை தொட்டக்குறை. அப்ப அந்த ஆன்மாவினுடைய துலங்கும் பாதை அந்த நேரம் ஒன்றும் துலங்கிடும். அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா விளங்கிடும். இப்போ அழியா நிலைக்கு சுத்த தேகத்துக்கு வந்து இந்த சுத்த தேகம் வாய்ச்ச பிறகு பிரணவ தேகம் வைக்க வேண்டும். பிரணவ தேகம் வைக்கணும். ஓம் என்ற ஓங்கார தேகம். ஓங்காரம் என்ன சவுண்ட், அதாவதுங்க அது அடுத்தது போயிடும். இன்னும் பைபிள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வரும் இல்லை சில. அடுத்தது ஓங்கார தேகம், அதுக்கு ஓங்காரம். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஒளி தேகம். ஒளி தேகம்ன்றது எப்படி இருக்குன்றது அது அடுத்தது. இப்போ இந்த ஆனந்த நிலை உங்களுக்கெல்லாம் வரும்போது இந்த உடம்பில் எல்லா விஷயங்களும் எல்லாம் அடுத்ததாக இந்த அறிவுல உங்களுடைய தாழ்த்தம். உங்கள் ஆன்மாவினுடைய அறிவு என்ன, தான் யார் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த முழுமையா உணர்ற வரைக்கும் இந்த உடம்பு நிற்கும். வினை கீடாய் உடம்பெடுத்தாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வினைன்னா நம்மளால எல்லாம் சொல்லுவாங்கன்னா நல்வினை தீவினை இதுதான் சொல்லுவாங்க. இது கிடையாது. நல்வினை தீவினைன்றது வந்து ஒரு மாயை. வினை என்றால் அறியாமை, அவ்வளவுதான். அறியாமை இருக்கிறதுனாலதான் அது வந்து முதல் உடம்பு எடுத்துது அமீபா. அந்த அறிவு கொஞ்சம் மேலே ஏறினோடனே அடுத்த ஸ்டெப் 2வது அறிவு உள்ள ஒரு மிருகமா மாறிச்சு. அந்த அறிவு கொஞ்சம் மேம்பட திருப்பி 3வது இருந்தது. இந்த மாதிரி அறிவில் மேம்பட அது ஒவ்வொரு ஸ்டெப்பா மேலே வந்துச்சு. இப்ப அந்த அறிவு தொடங்கும் பொழுது கடைசியாக தேகம் வாய்க்கும். அது என்ன, ஞான தேகம். ஞானம்னா அறிவு, அறிவு தேகம். அறிவு தேகம் வாய்க்கும். அப்ப அறிவு தேகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அறிவு தேகம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பொருள் அறிவு இல்லாம இருக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த கல்லுனா இந்த கல்லுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. இது இந்த கட்டமா இப்படி இருக்கணும், இதுல இந்த டிசைன் சொல்றது, இந்த டிசைன் இத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்றது இதனுடைய அறிவு. இது மாதிரி ஜட பொருட்களுக்கும் அறிவு உண்டு. அறிவில்லாத ஜடமேன்றது யாரும் சொல்லுவோம். உயிரும் உண்டு, எல்லாமே உண்டு. உயிரும் உண்டு. இல்ல இல்ல இப்ப நீங்க வந்து கட்சியா உயிர் இருக்குதா இல்லன்றதை நான் அப்புறமேட்ட சொல்றேன். உயிர் உண்டு இல்ல உயிர் இருக்குதான்ற அதையும் அடுத்தது வரும்போது உயிர் என்பது எப்படி இருக்குதுன்றது இந்த ஸ்டெப் தாண்டின உடனே நீங்க அறிவில் முழுமையாக. அப்ப அறிவுல முழுமையா இருக்கணும். என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க உங்க உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்றது எது? உட்கார்ந்துங்கிறேன்னு சொல்றது வந்து எப்படி தெரிஞ்சுக்கினீங்க நீங்க? அறிவு. உங்க அறிவு மூலியமா தான் தெரிஞ்சுக்கினீங்க. சரிங்களா? இந்த பொருள் எல்லாம் காட்டுறது எது? அறிவு. உங்களுடைய அறிவு. அந்த பொருள் எல்லாத்துலயும் இருப்பது எது? அதே அறிவு தான். எல்லாத்தையும் காட்டுற மாதிரி காட்டிட்டு அதே அறிவு தான் உணர்ந்து இருப்பதாய் நினைப்பதும் அதே அறிவு தான். அது
மொத்தத்தையும் உணர்ந்ததாய் நினைப்பது அதேதான். நினைப்புமாய் மறைப்புமாய் நின்ற மாய்கையை நினைக்கிலேன் மறக்கிலேன். சரிங்களா? இது வந்து சிவவாக்கியருடைய பாட்டு. அதாவது நினைப்பாய் இருப்பதும் உலகம் தான். அந்த அறிவு தான் எல்லாத்தையும் நினைச்சினே இருக்கு. அதே அறிவு தான் எல்லாத்தையும் இல்லைன்றதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ உலகம், உயிர், ஆன்மா, இப்ப சொல்லக்கூடிய எந்த விஷயமும் காணாம போயிடுச்சு. இப்ப நான் உடம்புல இருந்து நம்ம எங்கிட்ட போயிட்டு அறிவு கண்ணு தெரியாத இடம் போயிடுச்சு. இப்ப அந்த அறிவு ரூபமா இருக்கிறது வந்து எல்லாமா இருக்குதுன்னா உடம்பு எல்லாம் இருக்கா முதல்ல? அப்போ உடம்புன்ற ஒரு சாலிட் பொருள் தானே. இது வந்து சாலிட் லிக்விட் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகும். அப்ப 5 பூதங்கள் இருக்கா? அப்ப 5 பூதங்களை இப்ப நம்ம பேசும்போது எங்க இருக்கு ஒண்ணு காணுமே. அறிவுன்ற தரப்புக்கு போயிட்டா 5 பூதம் எங்க இருக்கு? அப்ப தத்துவங்களின் அடிப்படையாகத்தான் இந்த உலகத்தை நம்ம பார்த்துருக்கோம். தத்துவம் என்பது அறிவை கொண்டு இயங்குகின்ற ஒரு பொருள் தான் தத்துவம். அறிவை நாடி இருக்கின்ற ஒரு பொருள் தான் தத்துவம். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற 96 தத்துவங்கள் இருக்குது உடம்புல இருக்குதுன்னு சொல்றது என்னன்னா, உடம்பு என்பது உண்மையிலே கிடையாது. இந்த 96 தத்துவங்கள் அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த அறிவை முழுமை அடையும் போது இந்த 96 தத்துவங்களும் கடந்து போயிடும். தத்துவங்களை கடந்து அறிவை கண்டு அறிவை கொண்டு அறிவே ஆவதே அறிவு. இதுதான் வந்து நம்ம இந்த சித்தர்களுடைய மெயின் பாயிண்டே இதுதான். சரி, இப்போ ரைட்டு, அறிவாயிடணும் எல்லாம் அறிவாக தானே இருக்கிறோம். இந்த அறிவா நம்ம இருக்கிறோன்றத வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போயிட முடியுமா? இப்போ புரிஞ்சாச்சு, நம்ம என்ன எங்க உட்காந்துக்கிறோம், இன்னுமே இந்த தான் பேசிக்கிறாங்க, இதுக்கு மேலே நம்ம பேசுறதுக்குன்னா. அப்போ எதிரில் இருப்பதுகிட்ட நீங்க பேசுறத நிறுத்துறதுக்கு எதுக்காக காரணம்னா, அறிவு சொல்ல அறிவே கேட்கும் போது எதுக்கு அதுக்கே தெரியும் எல்லாம், அப்புறம் எதுக்கு பேசிட்டு போனேன்? அப்பதான் மௌன நிலை, மௌனம் வரணும், மௌன நிலை வரணும். மௌன நிலை எப்போ வரும் அப்படின்னா, இதை நல்லா உணர்ந்துக்கும் போது அறிவு நிலை உயரும் போது தான் மௌன நிலை. மௌனம் இல்லை, அது மோன நிலை. மோன நிலைன்னா எண்ணங்களே இருக்காதுங்க. இப்போ ஏன் எண்ணமும் இப்போ நினைக்கிறதுனால தானே, நினைப்பது என்ற எண்ணம் தானே. அப்போ எண்ணம்ன்ற ஒரு எண்ணத்தை நினைக்கும் பொழுது உங்களுக்கு உலகம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவங்க மோன நிலைக்கு போகும்போது அந்த உலகம் மாறும். அது பேர் மோன ஆனந்த நிலை, அந்த சமதி நிலை. அப்போ அந்த நிலையில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த நிலையில போனா கூட உங்க உடம்பு வந்து அழியக்கூடாது. இது 2 விதமா இருக்கு. மரணமில்லா பெருவாழ்வுல 2 விதமா இருக்கு. சமாதி நிலை என்பது மரணம் அடைந்ததா கேட்டா இல்லை. சமாதி அடைந்தவர்கள் வந்து மரணமில்லா பெருவாழ்வை பெற்றவர்கள். உடம்பே இல்லாம இருக்கிறது ஒரு நிலை, உடம்போடு இருக்கிறது ஒரு நிலை. உடம்போடு இருக்கிற நிலை வந்து இந்த இருக்கிற சுவாமிகள் நிலைகள் எல்லாம் இந்த மாதிரி. அப்போ உடம்பு என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேகத்தை நீ பொய் தேகம் நீ சொல்லணும் இருப்பீங்க. நான் பார்க்குறேன், இந்த தொட்டு பார்க்குறேன், இந்த உடம்பு இருக்கு, இது எப்படி நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து 9 ஓட்டை இருக்கு. நார்மலா 2 கண்ணு, 2 மூக்கு, மூக்கில் இருக்கிற துவாரம், இந்த காதில் இருக்கிற துவாரம், வாய் மலர் துவாரம் என்ன சேர்த்தீங்கன்னா 9 துவாரம் வரும். நார்மலாக இருக்கிற எல்லாருக்குமே ஒன்றே இருக்கு. இது வழியாக காட்டுக்கு போயின்னு வந்து இருக்கு இல்லைங்களா? ஆனால் 10வது நாள் ஒரு ஓட்டை மறைக்கப்பட்டுள்ளது. அது ஞாபகம், இந்த உடம்புல 10வது ஒரு ஓட்டை இருக்கு. இப்போ இவங்க சொல்லக்கூடிய வாசியில இது முக்கியமான விஷயம், நல்லா ஞாபகம் இருக்கு. 10வது ஒரு ஓட்டை மறைக்கப்பட்டுள்ளது. இந்த 10வது ஓட்டையை திறந்து கொள்ள வேண்டும். அது வந்து ஒரு கூட்டு போட்டு பூட்டப்பட்டுள்ளது. அந்த கூட்டை திறக்க வேண்டும். இந்த கூட்டை திறவு போல் எங்க இருக்குன்னா இறைவனுடைய தண்ணீர். இதுவரைக்கும் நான் இறைவனை காட்டுங்க இறைவனை நம்ம பார்த்துட்டே இருக்கு. பேசுறதுல நம்மளை பற்றி தான் பேசிக்கணும், சரிங்களா? அப்போ 10வது ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வாரத்தில் மூச்சு மட்டும் வாசிங்க. ஏன்னா மூச்சு இப்படி போகும், இப்படி வரும், அப்படி ஸ்லோவாக இங்கேயே அடிக்கையே இருக்குன்னு. இது இல்லை, சித்தர்களுடைய வழி இல்லை. வாசிப்பார், நடக்கும்போது வாசிப்பார், படுக்கும்போது வாசிப்பார், இல்லை வேலை செய்யும்போது வாசிப்பார், எப்பயும் வாசிப்பாருங்க. அது என்ன மனதை கட்டுப்படுத்த வாசி கிடையாது. இப்போ நம்ம பண்ண போகிற விஷயம் என்னன்னா, இப்போ கற்றுக்கணும் பாருங்க. இந்த உடம்பு அழியாம நான் வச்சுக்கினேன், உயிர் போகாது. உயிர் போகாம இருந்தா நிறைய நாள் நான் வாழ்ந்து என்னுடைய அறிவை பெருக்கிக்குவேன். அப்ப அந்த அறிவை பெருக்கிக்கும் போது நான் இறைநிலையோட போய் சேர்க்க முடியும். இதுக்காக நான் வாழ்நாள நீட்டிக்க போறேன்.
அப்ப நீட்டிக்க போகும்போது என்ன பண்ணுவோம்னா, எனக்கு இந்த உடம்ப அழியாம பாதுகாக்கணும். அப்ப நான் எப்படி இதை பாதுகாக்க முடியும் அப்படின்னு நம்ம இது சமாதி நிலைப்படு இதுக்கான விஷயங்கள். அப்ப நான் உடம்ப வந்து அழியாம மாத்திக்கணும். சரியா, உடம்ப அழியாம எப்படிங்க மாத்திப்பீங்க அப்படின்னா, நான் அந்த மூலிகை சாப்பிடுவேன், அதை சாப்பிடுவேன், இது சாப்பிடுவேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களை தாண்டி வழி மாற்றி கொண்டு போயிருக்க பாதை. ஏன்னா இறைவன் வந்து உங்களை அவசியம் விடமாட்டார். ரிட்டையர்மெண்ட் ஆளுங்களுக்கு மட்டும் இது கிடைக்கும், மற்றவங்களாம் கிடைக்காது. ஸோ இது வரும்போது என்ன ஆகும், இவங்கெல்லாம் இப்படி போயிடுவாங்க. இன்னொரு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்ப தங்கமாகலன்றதுக்கு பதிலாக இந்த தங்கத்தை தேடி போடுவாங்க. இதுலயே காலம் போயிடும், இறப்பு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, செத்து போடுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாரும் நார்மலா போறாங்க, செத்து போயிடுவாங்க. இதில் பிரயோஜனம் கிடையாது. அப்போ உடம்பை எப்படி வந்து நிரந்தரமா நிறுத்திக்க முடியும்ன்றதுக்கு தான் வழி. இந்த வழிக்கு என்ன அப்படின்னாக்கா, ஒரு குயவன் இருக்கும். ஒரு குயவன் என்ன பண்றான், ஒரு சட்டி தேவை. இந்த சட்டியை என்ன பண்றான், வெயில் அடிக்கிறான். அன்னைக்குன்னு பார்த்தா ஜோன மழை பெய்யுது. இப்போ அந்த சட்டியில என்ன ஆகும், சுத்தமா கரைஞ்சு போச்சு. சரிங்களா? சரி, இதே குயவன் இன்னொரு நாளைக்கு சட்டி பண்றோம். அந்த இடத்துக்கும் போய் ஒரு அடுப்புல டம் கட்டுறான். டம் கட்டின பிறகு அதை சட்டி நம்ம கிட்ட வைக்கிறான், நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறோம். அதுவும் தண்ணி தான், இதுவும் தண்ணி தான். ஆனா இங்க தண்ணி ஊற்றினா பானை அப்படியே நிற்குது, அங்க தண்ணி ஊற்றினோட பானை கண்டிப்பா. அப்ப என்ன ஆச்சு, குட்டா பானை எதுவுமே ஆகாம இருக்கு. சரி, இதை எதுவுமே மண்ணுக்குள்ள போச்சிருக்கு. இந்த முதுமக்கள் தாழிங்க இருக்கு, 1000 வருஷங்கள் பழமையான தாழியெல்லாம் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போல்லாம் நீங்க எல்லாமே என்ன, உங்களுடைய கவனம் எல்லாம் போயிருக்குன்னா அந்த எலும்புகளோட கவனம் தான் போயிருக்கும். அந்த அந்த உயிர் எப்படி இருந்தது, அவங்க எப்படி இருக்கிறாங்க, உடம்பு அழியாம இதான் பார்த்துருப்பீங்க. கூடவே இருக்கிற அந்த பானை அழியாம இருந்தது கவனிச்சிங்களா? 1000 வருஷமா அந்த பானை அதே ஷேப்ல இருக்கு. அது எப்படி இருந்தது? அப்ப பானை உயிரோடு தான் இருக்கு, அது அழியுது, அழிக்க முடியல. மண்ணில் ஒரு ஆணியை தூக்கி மண்ணில் போட்டுருங்க, மூடி வச்சிருங்க. ஒரு மாசம் கழிச்சு பாருங்க, ஆணி இருக்காது. ஆணியை மண்ணு தின்னு, இரும்பையே மண்ணு தின்னு. அப்ப மண்ணை ஏன் மண்ணு தின்னல? சுட்டுட்டா மண்ணு திங்க முடியாது. ஐம்புலங்களால் அந்த 5 மூலங்களால் அழிக்கப்படாத ஒரு தேகத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்கு தான் சுட்ட தேகத்தை உருவாக்குறாங்க. சுட்ட தேகம், தேகத்தை சுட்டுட்டீங்கன்னா இது வந்து ஈரமாக இருப்பாங்க, வேகாம இந்த கட்டை வேகம் வெந்து போச்சுன்னா அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ஜீவ சமாதிக்கு யூஸ் பண்றது. இப்போ இந்த தேகத்தை வந்து சுட்டுட்டா என்ன ஆகும், எப்படி தண்ணி ஊற்றிக்கணுமா தண்ணி அதே தான் இருக்கும், ஒன்றாகும், அழியாது. தேகம் அழியவே அழியாது. எப்படிங்க இதை சொல்றது, இதுக்கு என்னென்ன நெருப்பு இருக்குது, என்னென்ன எல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தா இந்த 10வது வாசல் டிபெண்ட் பண்ணிருக்கு. சரி, இந்த 10வது வாசல்ல வந்து ஓப்பன் பண்ணு முதல் வாசல். 2வது வாசல் வந்து காத்து இங்க போகுது, இங்க வெளியே வரும். இவ்வளவுதான் வந்துட்டு இருக்கு, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த காத்த மேலே ஏற்று, சரிங்களா? ஸோ இது வந்து அவையாருன்னு சொல்லியிருக்காங்க. அவையாருடைய பாடல்ல எல்லாமே இருக்கு. அவையாருடைய பாடல்லாம் குழந்தைங்களுக்கு நினைச்சிருப்பாங்க எல்லாரும். அவங்களுடைய ஞான பாடல்லாம் நிறைய இருக்கு. இப்போ இங்க இருக்கிற காத்த நான் இப்போ வந்து மேலே ஏற்ற போறேன். ஏன்னா அந்த 10வது ஓட்டைக்குள்ள ஒரு ஓட்டையில எனக்கு கட்டிச்சு. இப்போ நான் அது வழியா காத்த ஏற்றின்னு போனேன். ஏற்றின்னு போனா என்ன நடக்கும்னா 8 2 10 10ஆம் வாசல் எம்பிரான் இருக்கும் வாசல், ஏழை வாசல் எம்பிரான் இருக்கும் வாசல். அப்போ அந்த ஆன்மாவனுக்கு வந்து அந்த 10ஆம் வாசலுக்கு உள்ள உட்காந்து அந்த எங்கடா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சிக்கு கீழே அண்ணாத்துக்கு மேலே வெச்ச விளக்கு எரிதடி, எண்ணெயும் இல்லையடி திரியும் இல்லையடி. அப்ப அந்த இடத்துல ஒரு நெருப்பு கனல் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு, சரிங்களா? அப்போ இந்த இடத்துக்கு உள்ளதான் வந்து அந்த கனலானது வந்து உள்ள எரிஞ்சிட்டு. அப்ப அதுக்கு போகிறதுக்கு வழி கிடையாது. இப்ப இவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு பாதையிலையும் வந்து ஞானிகளாவே நல்ல ஒரு ஆளா இருந்துதான் செத்து போவாங்களே வழி, அவங்களால அந்த தேகத்தை உருமாற்றிக்க முடியாது. இது வந்து சித்தர்களால் மட்டுமே உருவாக்கப்பட்ட பாதை. அப்போ அந்த வாசி என்ற ஒரு மூலமா அந்த இடத்துல அந்த இடம் ஓப்பனும். அந்த ஓப்பனிங் ஆன பிறகுதான் இந்த காற்றானது மேலே போய் அந்த நெருப்போட காற்று போய் சேர்ந்து என்ன சார் ஆகும், ஜில்லுன்றது காற்று எப்படி ஆகும், அனல் காற்று ஆகுமா? ஸோ உடம்பை மாற்றக்கூடிய தகுதியை அதுதான் உருவாகும். ஸோ அந்த காற்றானது வந்து எதிர் திசைகள் பரவி
அந்த கைட்டு பாகம் சொல்லுவாங்க. எல்லாருமே கபாலம் கபாலம். அதாவது அவையார் சொல்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அதை நான் ஞாபகம் மட்டும் சொல்றேன். விநாயகர் விநாயகர் அவர்கள் வருது. மூலாதாரத்தில் 3 எழும் கனலை காலால் உதைத்து கபாலம் கபாலம் காலம் காபாலம் ஏற்றுவதற்கு அபாயம் அபாயம் ஒரு நாளும் இல்லை. மூலாதாரத்தில் 3 எழுகின்ற கனல். சரிங்களா? அப்ப மூலாதாரம்ன்றது எங்க இருக்கு? எல்லாரும் இங்க காட்டுவாங்க மூலாதாரம் மூலாதாரம். சரி, மூலாதாரம்னா என்னங்க? முதல்ல பில்டிங்க்கு மூலாதாரம் இருக்கு, பேஸ்மெண்ட். அந்த பேஸ்மெண்ட்டே தான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பேஸ்மெண்ட் அங்கதான் இருக்குன்னா அப்ப அங்கதான் இருக்குவாங்க. பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் என்னன்னா அதுக்கு மேல பில்டிங் நிக்குது. அது அந்த பேஸ்மெண்ட் எல்லாம் பில்டிங் இல்லை, கட்ட முடியாது. அப்படிங்கும் போது அதான் முதல்ல பண்ணுது. எது முதல்ல பண்ணதோ அதான் வந்து முதல்ல மூலாதாரமா இருக்குது அந்த கட்டடத்தை. அப்போ உயிர் உடம்பு எடுத்ததா, உடம்பு உயிரை எடுத்ததா? இங்க போனோம், இங்கிருந்து உயிர் போயிடுச்சு. இது அடுத்ததான் உயிரை எடுத்துக்க முடியல, செத்ததான் மண்ணோட மண்ணா போச்சு. ஆனா அந்த உயிர் என்ன பண்ணுச்சு? இன்னொரு உடம்பு எடுத்துன்னு போயிடுச்சு. அப்ப உயிர் தானே உடம்பு எடுக்குது, உடம்பு உயிரை எடுத்துக்கிறது. அப்ப உடம்புக்கு மூலாதாரமாக இருப்பது உயிர். அப்ப உயிர் தான் மூலாதாரம். அப்ப உயிர் இருக்கும் இடமானது வந்து உச்சிக்கு கீழே அண்ணாத்துக்கு மேலதான் இருக்கு, இங்க இல்ல. அப்ப இங்க இருக்கிற விஷயத்த பாருங்க, நிறைய காலத்தை வீணடிக்காது. அக்னிலிங்கம் குரூப்ஸ்ல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சில கடினமான வார்த்தைகள் நான் எழுதியிருக்கிறது காரணமே இந்த விஷயத்தான். வீணடிக்காதீர்கள் வாழ்நாளை. நம்ம உடனே வந்து கோயில் குளம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சித்தர்களுடைய வேலை அது கிடையாது. தனக்குள்ள இருக்கிற கோயிலை நீ பார்க்கறதுக்கு வழி இல்லாம கண்டதை எழுதி நேரத்தையும் மற்றவர்களுடைய இதையும் வந்து டைவர்ஷன்ல போயிடுவாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு ஏதோ கட்டன்றைக்கு அந்த வார்த்தையை நான் எழுதணும். அதனால எனக்கு எந்த எதிர்ப்புள்ள பற்றி கவலைப்பட்டுருக்கேன். ஏன்னா உலகத்தில் சில அறிவுகள் நம்ம சொல்லும் போது சில பேர் கடினமாக வந்து நினைக்க தோணும். எப்படி இருந்தாலும் இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம திருத்தத்துக்கு தான். இறைவன் சொன்னதை நம்ம சொல்லிடணும். இப்போ இவ்வளவா நம்ம இறைவன் சொன்னதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோன்றதை கடைசியாக நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்றத அப்போ பாருங்க. இப்போ அடுப்பு உள்ள இருக்கு, அடுப்பு இருக்கிற இடம் கண்டுபிடிச்சாச்சு, அது போகிற வழி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அதுக்கு போயிட்டு வர ஒரு லாரி கண்டுபிடிக்கும். அந்த லாரி தான் காற்று. ஸோ இப்போ இந்த காற்று தான் இந்த உடம்பு முழுக்க பறவைகள் இருக்குது. காற்றடைத்த பையராக சார், இந்த காற்று தான் உடம்பு ஃபுல்லாக போயிடும். அந்த காற்று தான் இந்த இடத்துல இருந்து கிளீன் பண்ண போகுது. அப்போ அதுக்கு இந்த தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணி மாற்றக்கூடிய வழி என்னன்னா அந்த காற்றுக்கு தான் முடியும். அப்போ இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட் மட்டும் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்ணுக்கு தெரியாத ப்ராஜெக்ட் நிறைய இருக்குது, அது அப்புறம் இருக்கலாம். இப்போ இதை வரைக்கும் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த தேகத்தை அது மாற்றுது. இது சுத்த தேகம். சுத்த தேகம் அடையணும் அப்படின்னா இந்த தேகம் அழியாமல் இருக்கணும்னா அந்த நெருப்பை உடம்பு முழுக்க டைரக்ட் கான்டாக்டுக்கு கொண்டு வரணும். அப்போ இந்த சட்டி வந்து சுட்டுடும். சட்டி சுட்டதாடா கை விட்டதெல்லாம் வந்து சந்தோஷமா பாட வேண்டிய பாட்டை அதை வந்து அழுகாட்சி பாட்டா பாடிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. சட்டி சுடணும், சுட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் கை விட்டுரும். அப்படின்னா வாழ்க்கையை அதோட முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை என்பது இனிமேல் கிடையாது, உலக வாழ்க்கையும் நமக்கு கிடையாது. சட்டி சுடுற வரைக்கும் தான் உலக வாழ்க்கை. சட்டி சுட்டு போச்சுன்னா அதோட இறைவனோட நீங்க சேரணும். இறைவனோட சேரம்னா என்னன்னா உங்க ஆன்மாவோட இதை நீங்க சேரணும். இப்போ ஆன்மா என்பது வந்து உள்ள இருக்கிற அந்த அறிவு தான் ஆன்மாவா இருக்கு. அந்த ஆன்மா அறிவு என்பது தான் கடைசி நிலை. அதுதான் ஞானத்தில் தேகம். இப்போ வந்து முதல்ல நம்ம சொன்ன பாருங்க, கிட்டமோ ஞான யோகம் அப்படின்னா ஞானத்திலையும் சரியை கிரியை யோகம், அதுக்கப்புறம் ஞானத்தில் ஞானம் இருக்கு. இந்த 4வது பாதம் தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த 16 பாதைகளையும் நம்ம கடந்துட்டு வர்றதுன்றது வந்து இன்னும் பல பிறவிகள் வேஸ்டாக போயிடுது. அதனால ஸ்ட்ரெயிட்டா நம்ம போகிறது வந்து ஞானத்தில் யோகம் என்ற பாதை. அதுதான் வந்து சித்தர்களுடைய பாடல்ல, திருமூலருடைய பாடல்ல கிட்டுமோ ஞான யோகம், ஞானத்தில் யோக நிலை. அந்த படி தான் 15வது படி. அது 15வது படி நீங்க வந்தீங்கன்னா தான் 14வது படி கண்டுபிடிச்சின்னு நம்ம வந்து சித்தி நிலை அடைய முடியும். அது இல்லாத வரைக்கும் அடைய முடியாது. யோகத்தில் ஞானத்தை கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த உடம்புல வந்து மாற்றங்களை கொண்டு வரும். அப்போதான் மூலாதாரத்துல போய் அந்த இந்த சுவாசமானத்தை ஒடுங்கும். அப்பெல்லாம் என்னங்க அர்த்தம், இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னும் போதுதான் முதல்ல கிட்டுமோ ஞான யோகம். ஞான யோகம்ன்றது வந்து யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு சொன்னாதான் தெரியும். இவ்வளவு நாளைக்கு நம்ம கத்துக்கல, எப்படியோ ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து செவிப்பறையில வந்து சேர்ந்தது அப்படின்ட்டோம். சரி, ஞானத்தில் யோகம் உங்களுக்கு வந்து இறைவன் வந்து கருணை செய்தார், நீங்க பண்ணுவோம் அப்படின்ட்டார். இப்போ நீங்க வந்து வாசி யோகம் பண்றீங்க, சரிங்களா?
இப்ப என்ன ஆகும் அப்படின்ற இது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்குள்ள என்னென்ன நிகழ்வுகள் இருக்குன்னு நான் வந்து என்ன சொல்லி, ஏன்னா இது ஏற்கனவே எழுதப்பட்டதை நானே தனியா சொல்ல. முதல்ல ஞான யோகத்துக்கு அப்புறமேட்டா என்ன சொன்னாரு, சித்தமோ குருவின் பாதம் தான். அப்ப குருவின் பாதம்ன்றது எப்ப கிடைக்குது? ஞானத்தின் யோகம் தாண்டின பிறகுதான் குருவின் பாதம். அப்போ குரு எப்போ வர்றாரு? அந்த பிறகு வந்துதான் ஞான பாதையில யோகம் வந்து நிலைக்கு வந்த பிறகு குரு வர்றாரு. அப்ப குரு யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கும் மீறானவர் தான் குரு. ஆன்மா பேசுமா அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பேசாது அப்படின்னா. ஆன்மா பேசும், அந்த நிலையை உணர வேண்டும். உணராதவர்கள் அதை வந்து கட்டாயமா வந்து மறுப்பாங்க. ஆன்மா என்பதுதான் குரு, வேற யாரும் குரு கிடையாது. நல்லா ஞாபகம். இப்ப எங்க போய் குரு தேட போறீங்க? எங்க இருந்து வரணும்? அவர் தான் இருக்கிறாரு, ஏன் தேடுறீங்க? அவரை நீங்க பிடிச்சிட்டு உங்க மனசு. இப்ப எல்லாத்தையும் கேட்டுங்க, ஒரு தீட்சை வாங்கணும், எங்க போய் தீட்சை வாங்கணும்? உங்களுக்குள்ள தீட்சை வாங்கணும். ஆன்மா என்ற குரு உங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும்போது எங்க தீட்சை வாங்க முடியாது. அப்ப அந்த ஆன்மா என்ற உங்களுடைய இதுல இருந்து அவர் பேச ஆரம்பித்தார். அவர் பேசும்போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் வந்து விளங்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து மனம் போன வாழ்க்கை தான். நான் எப்படி என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாதுங்க, இதுதான் வாழ்க்கை. ஆனா ஆன்மா பேச ஆரம்பிச்சிட்ட பிறகு உங்களுக்கு மொத்த லைஃப் ஹிஸ்டரி சொல்லிடும். நீங்க எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்ன்றது எல்லாம் சொல்லிடும். ஏன்னா நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி நோட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுதான் நீங்க வந்து ரெடி பண்ணி வந்துருக்கீங்க, நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க. இந்த வாழ்க்கை நிலையில வந்து ஜாதகம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு நல்லா இருக்குங்க நேரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மாசத்துக்கு முன்னாடி பின்னாடி வரக்கூடிய ரெக்கார்டிங் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்ப ரெக்கார்டிங் சரியில்லை, இந்த ரெக்கார்டிங் கேவலமா இருக்கு, நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கணுன்றது. அப்ப என்னன்னா எதுவுமே வந்து ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடும். ஆனா இது ஆன்மா வந்து வரும்போதுதான் இந்த உடம்பு ஆன்மா ஏன் எடுத்துதுன்றத சொல்லுவோம். ஏன்னா நம்ம உணர்வு ரீதியா அதை உணர முடியும். முதல்ல இந்த மனதுக்கு, மனம் என்பதுதான் வந்து ஆக்சுவல் ஃபிஷன். இந்த ஆன்மா என்பதுதான் குரு. அவர் எதுவுமே தெளிவாதாங்கிறார். இந்த மாயைக்கு தான் அவர் குருவாகிறார். மாயை தான் தெரியாது, சுத்தி வந்து தெரியுது. மறுபடியும் அந்த இடத்துல வந்து அவர் தெளிவு பண்றாரு. தெளிவு பண்ணி அந்த ஃபிஷன் உள்ள கூட்டின்னு போறார். இந்த பேரறிவுன்றது சிற்றறிவுன்றது பல விதங்களால் பேர்களால் மாற்றப்பட்டிருந்தாலும் இதெல்லாம் வேற, இது வேற. அப்போ அந்த மனதில் வந்து அந்த குருவானது வந்து பேச ஆரம்பிப்பார். இந்த பேச ஆரம்பிக்கும் போது என்னென்ன ஆகும்னா உங்களுடைய மனம் எவ்வளவு தெளிவடைஞ்சிருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு காட்டுவாசி கிட்ட கூட ஆன்மா பேசும். அதெல்லாம் வந்து சாமி தாழ்வும். அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் பொய்ன்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் சாமி வந்து ஆடுவான், ஆனா அவன் கேட்கற என்னன்னு கேட்டான்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ண சொல்லுவான், எனக்கு ஆடு வெட்டு, எனக்கு கோழி வெட்டு அப்படின்வான். ஏன் அப்படி அவன் வந்து சொல்றான்? இங்க ஒருத்தரால் பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒரு நெய் பொங்கல் இயங்குறது, இவருக்கும் சாமி வச்சு இவரு வச்சிருந்தாரு. ஏன்டா அது மாதிரி 2 பேர் வேரியேஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஆன்மா மனதை தொடும் பொழுது மனம் எந்த அளவுக்கு அவன் பக்குவப்பட்டிருக்கோ அந்த நிலையில தான் இயங்கும். மனம் வந்து இவனுக்கு நல்ல பக்குவப்பட்ட சாத்வீக குணமா இருந்தால் அந்த சாத்வீகமா இருக்கும். அவன் வந்து ஓவர் கரடு முரடான மன பதிவுகள் வச்சிருக்கிறவனுடைய இதுல சாப்பிட்டா போன்றது சொல்றது பாட்டு காட்டு வச்சு தன்மை தான் கேட்கும். அது இறைவனுடைய குறை இல்லை, அது வந்து மனதினுடைய குறை. மன தெளிவில்லாதவனுக்கு வந்து அதுவா. அப்பா மனம் தெளிஞ்சிச்சுன்னா வந்து நேரடியா நீங்க யாரு புரியும் சார்? இல்ல சார், இல்ல இப்ப இது எல்லாத்தையும் புரிய போகுது. இப்ப அவங்களும் அந்த நிலைக்கு வர வைக்கிறதுக்கு தான் இந்த வழிபாடு சொல்லப்படுது. இதை விட சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம பேச போறோம் சார். இது ரொம்ப கேஷுவலா பேசி கட்டாயமா வந்து புரியாதுன்றது வந்து சில விஷயங்கள்ல மட்டும் உள்ள கொண்டாந்து திருப்பி வெளியேற்றும் போயிடலாம். ஏன்னா அது முக்கியத்துவம், அது முக்கியமா வேணாம். ஏன் அதுக்காக நம்ம அது இம்பார்ட்டன்ஸ் வேண்டாம். ஏன்னா ஒரு ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுடைய மொத்தத்தன்மையை நம்ம வந்துட்டு நம்மளும் ஆயிடுவோம். இப்ப படம் தான் பார்க்கணும். நீங்க பார்க்கறது எல்லாமே என்னன்னா அறிவில் தெளிவு, ஆனா அறிவியல் அனுபவம் இல்லை. அறிவியல் அனுபவம் தான் கடைசி நிலை, அதான் நிலை சேர்ந்த அனுபவம். அனுபவ நிலை கிடைக்காம இதெல்லாம் கிடைக்காது. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப ஆன்மா பேசுது அப்படின்னா என்ன ஆகும்னாக்கா, ஆன்மா பேச ஆரம்பிச்ச பிறகுதான் உங்க வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியும். நீங்க என்ன நிலைக்கு போக போறீங்கன்றது வந்து அவர் அப்பதான் சொல்லுவார்.
அது வரைக்கும் அவங்களால எதுவுமே கடக்க முடியாது. நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நான் முயற்சியில் செய்திருவேன், வென்றுடுவேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு மேய்ச்சிடுவேன், எதுவும் பண்ண முடியாது. ஆன்மாவானது வந்து என்னைக்கு உங்களுக்கு ஓட வரணுமோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். அன்னைக்கு ஆன்மா வந்து டேய் வாடா போகலாம், இவ்வளோதான் விஷயம். இதுக்காக அட்டிக்க வேணும், புரியுதுங்களா? இதுக்காக நீங்கள் வந்து பெருசாக பிரயத்தனம் பண்ண தேவையில்ல. ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வந்து நான் தான் சொன்னேன், ரிட்டையர்மெண்ட் உடனே ஆட்டோமேட்டிக்காக அவர் ஓப்பன் ஆகிடுவார். அவர் ஓப்பன் ஆகி பேச ஆரம்பிச்சிடுவார், டேய் நீ பண்ணுறது தப்பு, இது வழி இது இருக்குது, இந்த வழியில் நீ போகணும் அப்படின்றது வந்து ஆன்மா வழி நடக்கும். அப்போ தான் குரு, அந்த குருவின் பாதத்தின்படி நீ நடந்து போகணும். அந்த குரு சொன்னதை நீ கேட்கறது அளவுக்கு தெம்பு இருக்கும். அந்த குருக்கு கை கால் அமுச்சு விடணும். இந்த குருக்கு கை கால் அமுச்சுன்னா அவர் தொப்பை மேலே தான் உட்காந்து, அவரும் நல்லா சாப்பிட்டு கழுத்து தூங்கி அவரும் செத்து கூடாது, போகும்போது கொடுக்க கூடாது. இந்த குருக்களை நம்பக்கூடாது. உள்ள இருக்கிற ஆன்மா என்ற குரு வழி நடத்த நீங்க நடக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்களுக்கு கேட்டீங்க, நான் வந்து என்ன சார் ஏதாவது வந்து எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுங்க சார், நான் ரைட்டான பாதையெல்லாம் போறேன் இல்லையா தெரியல சார். இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படுத்தாது. ஏன் அப்படின்னாக்கா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நாட்டு நடப்பும் ஆன்மீகமும் ஒரு எப்பயுமே கவுன்சிலராக தான் வந்துட்டு இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். நாட்டு நடப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் வந்தாருன்னா அது கூட எத்தனை பேர் போவோம், ஒரு 2 அழகை கூட போகும், அவ்வளோதான் போகும். சரி, அந்த வார்டு கவுன்சிலர் போனாரு, ஊரில் சேர்மன் போகிறாரு, ஒரு 2 கார் போகும். இந்த ஊர் எம்எல்ஏ போனால் 5 கார் போகும். அதே வந்து ஒரு மினிஸ்டர் போனால் 10 கார் போகும். சீஃப் மினிஸ்டர் போனால் 20 கார் லைன் கட்டின்னு போவாங்க. ஸோ நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியாது. இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்டேஜ் வளர்ந்ததுன்னா இந்த அனுபவங்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இதை நீங்கள் கட்டாயமாக இறைவன் வந்து உணர்த்துவார். அந்த ஆன்மா என்ற குருவான இறைவனானவர் அறிவான பிரம்மமான வார்த்தையெல்லாம் யோசிச்சிருக்கீங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் அதே தான். எல்லாம் அறிவு, இறைவன், மாயை, குரு எல்லாம் ஒன்று தான். அவரு அந்த இடத்துக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருவார். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க என்ன நிலை வருது? அடுத்ததாக நம்ம பார்த்தது வந்து நாகலிங்கம். நாகலிங்கம் தான் ஒன்றுமே இல்லை சார், ஒரு லிங்கம் இருக்கும், அது மேலே 5 தலை நாகம் வச்சுருப்பாங்க. இதுதான் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? இந்த நாகலிங்கம் என்பது என்னன்னா செல்ல தெளிந்தவனுக்கு சஞ்சீவன் சிவன், சரிங்களா? அதுதான் லிங்கம். சரி, நாகம் என்னங்க பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு, காது, மூக்கு இதனால் உணரக்கூடிய 5 உணர்வுகள். அந்த உணர்வு தான் சுவாசம்ன்றது வந்து நம்ம வந்து சுவாசம் நினைச்சுக்கிறோம். சுவாசம் என்பது உணர்வு தான். சுவாசம் என்பதே ஒரு உணர்வு தான். சுவாச உணர்வு இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்குன்னு. சுவாச உணர்வு இல்லாமல் செத்துக்கிட்டாங்க. அந்த சுவாச உணர்வு வந்து அங்கே போய் ஆன்மாவில் போய் சுற்றி நிற்குது. அப்படின்னா என்னன்னா ஆன்மா லயம். அதுதான் கெட்டுமோ நாகலிங்கம். அந்த நிலையை நீங்கள் அடையும் போது என்ன இருக்கும்? ஆன்மாவினுடைய நிலை ஆனந்தம். ஆனந்தம் என்பது உணர்வுக்கு பாயும் போது உடம்புல என்ன இருக்கும்? உடம்பு முழுக்க ஆனந்தமாக இருக்கும். இந்த நிலை வரும்போது தான் ஆனந்தம் என்பது உங்கள் உடம்புல பர்மனெண்ட்டாக நிற்கும். இதுதான் வாசியில் வருவாண்டி, வாசித்து தருவாண்டி. வாசியில் ஒருத்தன் ஏறின்னு வருவானோ, அவன் யார் ஏறின்னு வருவானா இவன் தான். இந்த ஆனந்தம் என்பது தான் உடம்பு முழுக்க வந்து பாயம். எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா நெருப்பு வந்து பாயம், வெளிச்சம் வந்து பாயம், எல்லாம் பாயம். அவங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி பாயும் கட்டாயமா. நீங்கள் உஷ்ணத்தையும் உணர முடியும், ஆனந்தத்தையும் உணர முடியும், குளிர்ச்சியும் உணர முடியும், எல்லாமே இருக்கு. ஆனால் அது அவரவர்களுடைய அறிவு பொறுத்து. ஞான நிலைனா என்ன? அறிவு நிலையை பொறுத்து. அறிவில் தெளிவு வேண்டும். அறிவின் தெளிவு குருவின் திருமேனி. திருமேனி காணல். குருவின் திருமேனின்றது வந்து ஆன்மாவை நீ பார்த்துனே இருந்தா உன்னுடைய அறிவு வந்துட்டே இருக்கு. ஏன்னா ஆன்மா தான் சுத்த அறிவாக இருக்குது. அந்த அறிவு மனதுக்கு தெளிவு இல்லாமல் இருக்குது. அந்த தெளிவு கொடுக்குது. அப்புறம் மனம் வந்து அந்த அறிவோட சேர்ந்து ஜாயின் பண்ணி போயிடும். வேற எந்த வித ஆக்டிவிட்டிஸும் இல்லை. இப்போ அடுத்த நிலைக்கு நம்ம உயரணும். அப்போ நுழையும் போது என்ன ஆகுது? இந்த சுவாசம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சுவாசம் என்பது இந்த உடம்பு, இந்த ஊர்ல நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்ற ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் சுவாசம். சுவாசத்தினால வேற ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாது. சுவாசம் வேகமாக செத்து இதுவாயிடுச்சுன்னா அந்த வாழ்நாள் முடிஞ்சு போயிடும். அந்த பாடியில, இந்த பாடியில வந்து வரும்போதே என்ன வரும்னாக்கா, இத்தனை டேஸ்க்கு இவ்வளவு சுவாசம் அப்படின்ட்டு எழுதி விஷயம் வந்துடும். அத்தனை சுவாசம் அங்கே முடிஞ்சு போச்சுன்னா இங்கே பாடி செத்து போடும். இவ்வளவுதான் அவங்க கம்யூனிகேஷன். ஸோ அப்போ அந்த சுவாசம் என்பது வந்து இனிமேட்டு தேவை கிடையாது. ஏன்னா நேற்று வரைக்கும் நீங்கள் லேண்ட்லைனில் பேசியிருந்தீங்க, அப்போ ஒரு வயர் தேவை. இன்னைக்கு செல்போனில் பேசுறீங்க, வயர் தேவையில்லை. ஏன்னா அறிவில் தெளிவு வந்த பிறகு வயர் போயிடுச்சுப்பா. அந்த மாதிரி நிலைக்கு அதுவும் வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா டைரக்ட் கான்டாக்ட்.
வேற எதுவுமே கிடையாது. ஆன்மாவனுடைய தெளிவுக்கு நீங்க போகும்போது கட்டுமோ மூலத்தில் வாசி, காற்று என்கிற ஒன்று மூச்சு என்பது மூலம் என்கின்ற மூலாதாரத்தில் போய் ஒடுங்கும். அவங்களுக்கு மூச்சு கீழே வராது. இது உண்மையா? இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்க? சரி, இந்த இதெல்லாம் காற்று மேலே இருக்கிறேங்க, இது கபாலங்க, சரிங்களா? இது கபாலம். நான் இது மருத்துவ ரீதியாக சொல்றேன், இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றேன். இதை உடச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இடம் இருக்காது, எல்லா இடமும் வந்து பிரெயினால ஃபுல்லாக ஆக்குபைடு. ஆனா நான் காற்றை ஏற்றுறேன்னு சொல்றேன், அப்ப அந்த காற்று எங்க போகுது? ஒரு வாட்டி நான் மூச்சு வெளியில விடும் போது 6 லிட்டர் காற்று மொத்தமா வெளியில விழும். அடி வயசுல இருந்து அமுக்கி மொத்தமா எடுத்து வெளியே விட்டேன்னா மொத்த லங்ஸ்ல இருக்கிறது வெளியில வந்துச்சுன்னா 6 லிட்டர் போகும். இது மாதிரி ஒரு தடவைக்கு 6 லிட்டர் வைக்கிறதுக்கு இடம் இருக்காங்க. அப்போ 60 லிட்டர் 10 தடவை வச்சுன்னா 10 லிட்டர் வைக்கிறதுக்கு எங்க இடம்? அப்ப இந்த உடம்பு உண்மையா? புரிஞ்சுது? இந்த உடம்பு என்பது உண்மை இல்லைன்றது அப்பதான் புரியும். அது வரைக்கும் உடம்பு இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். இந்த ஓப்பன் ஆனாதான் எல்லா கதையும் தெரியும். இந்த காத்தானது வந்து புஷ்ஷுக்கு மேல போனவங்க எங்க போகுறான்னு பாத்தீங்கன்னா எங்க போகுதுன்னு தெரியாம போயிடும். இது வந்து யூனிவர்ஸ் வாங்க. அப்ப யூனிவர்ஸ் எங்குதுன்றது அப்புறம் திரும்பி சொல்றேன், அது யூனிவர்ஸ் அப்புறம் சொல்றேன். இப்போ இது பாத்தீங்க, மூலத்தில் போய் அந்த காத்தானது ஒரு ஒடுங்கிடுச்சு. ஒடுங்கினவங்க அடுத்ததான் என்ன பார்த்தோம்? கட்டுமோ மூலத்தில் வாசி, அப்புறம் தட்டுமோ பளிங்கு மேடு. அப்ப தட்டுமோ பளிங்கு மேடுன்னா எதுங்க? இந்த பளிங்குன்னா இந்த மாதிரி ஒரு பாலிஸ்டா இருக்கிற கல்லு தான் பளிங்கு. பளிங்குல நீங்க வந்து ஏற்றி பார்த்தீங்கன்னா என்னங்க தெரியும்? உங்க முகம் மட்டும் தெரியுமா, இல்லை வேற ஏதாவது தெரியுமா? நாளை என்னடா இருக்கும் அது இதெல்லாம் தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பளிங்கு மேடையில பாத்தீங்கன்னா உங்க முகமும் தெரியும், எல்லாமும் தெரியும். அத மாதிரி இதுக்குள்ள உங்களையும் நீங்க பார்க்கணும், உங்க உலகத்தையும் உள்ள பார்ப்பீங்க. இந்த மொத்த பிரபஞ்சமும் வெளியே எங்கேயுமே இல்லை என்பது கடைசியாக உணர்ந்து, ஏன்னா அது உயிரில் தான் இருக்கிறது என்பது அந்த உயிரே நானா இருக்கிறேன். அப்ப நானே தான் எல்லா பொருள்களிலுமாக இருக்கின்றேன் என்ற உண்மை தானே தானாய் ஆகுதல் என்ற ஒரு வார்த்தை தான் கடைசி முடிவு. அப்ப நான் தான் இதுவா இருக்கேன், நான் தான் இதுவா இருக்கேன், நான் தான் இதுவா இருக்கேன், இதெல்லாம் எனக்கு வெளியில இல்லை, எனக்கு உள்ள இருக்கு. நானும் எனக்குள்ளதான் இருக்கு. உயிரொலியாம் எம்முள் உயிர். எம்முள் உயிர் இருக்குது. ஆனா உயிர்ல நான் உட்காந்துக்கிறேன் எப்படி அப்படின்னு கேட்கிறேன். நல்லது. ஸோ இதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது இறைவனே எல்லாமாக இருக்கிறார். அப்போ அவர் போய் ஏன் நீங்க தேடிக்கிறீங்க? நீங்க தான் அது, அப்புறம் ஏன் தேடணும்? தேடுத்தாது. ஆனா ஏன் இப்போ நம்ம இருக்கிற எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கோம்? இன்னைக்கு இதை விட்டுட்டு போக முடியுதா? அப்ப எதுங்க இன்னைக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்னு மொத்தம் அடுத்ததாக 5 கீழே கொதி போட்டீங்கன்னா இந்த உடம்புன்ற ஒன்று உருவான உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த உயிர் தான் உடம்பு உருவாச்சு. அங்க வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இது நான் என்கிற உணர்வோட இப்போ இது நான், இதுவும் நான், இதுவும் நான். இப்போ அது உடம்பு அது நான் நினைச்சுக்குது, அது உடம்பு அது நினைச்சு நான். அப்ப எல்லாருக்கும் வேற்றுமை இருக்கு. இப்போ அது ஒரு பொருளை உருவானதுதான். இந்த நான் என்ற ஒரே ஒரு உணர்வுனால எல்லாத்தையுமே வேற்றுமையை பார்க்க ஆரம்பிச்சிச்சு, ஒருத்தனை வச்சுக்கணும். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அப்ப இந்த நான் என்கின்ற உணர்வு அந்த உடம்புல வர வரைக்கும் இருக்கு. அந்த உடம்பை தாண்டும் பொழுது அந்த இது போயிடும். ஆனா நான் எனக்குள்ளே ஒடுங்கிட்டா என்ன ஆகும்? நான் என்பது ஆன்மா. இப்ப இது வரைக்கும் நான் பேசுறது உடம்பு, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் பேசுறது உணர்வு, இப்ப நான் பேசுறது ஆன்மா. அப்ப நான் என்பது இது வரைக்கும் நாம் உணர்ந்ததே இல்லை. இப்ப நான் என்பதை உணரும் பொழுது அந்த ஆனந்த நிலை எனக்குள் ஊற்றெடுக்கும். இப்ப நீங்க உங்க இருப்ப நீங்க உணரும் பொழுது உங்களுக்குள்ள ஆனந்த நிலை உருவாகும். இதுதான் வரணும். இந்த விஷயம் வந்ததுனால இது வந்து ஈஸியா கண்டுபிடிக்கும். சரி, இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படிங்க வர வைக்கணும், வர வைக்கலாம், அது அடுத்ததா பண்ணுறோம். இப்போ இதுதான் உலகம் இருக்குது. அப்ப அந்த உயிர் என்பது எல்லா விஷயமும் தெரிஞ்சது தானே. அப்ப நீங்க போய் உயிர் கூட நீங்க வந்து கான்டாக்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுங்க? உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறாரு, கொஸ்டின் பேப்பரா ஒர்க் பண்ணிட்டு போறாரு. அப்ப நீங்க வந்து எதிரில் வந்தீங்க, உங்களுடைய மொத்த டீட்டெயில் நான் சொல்லிடுவேன். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது உயிர், எங்குள்ள இருக்கிறது உயிர் தான். நான் இங்க இருந்து என்கிட்ட கேட்கறேன், நாள் வந்து என்னத்துக்கு வந்துடுறான்னு கேட்கறேன், கடை கடை அதை சொல்ல நான் அவன் பேசுவேன். இதுதான் அருவா. இதுதான் ஒருத்தனுடைய குறைகளை சொல்றது. இந்த வீட்டுக்கு போனா இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்னா அந்த கான்டாக்ட் உள்ள வந்ததுன்னா சொல்லுவோம் முடியும்.
அதனுடைய சாஸ்திர பலனாக அதை நிவர்த்தி பண்றதுக்கு வழியும் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஆன்மா தான் டிசைடிங் தான் இருக்கு. அதுதான் இந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா அதுதான் உடம்புகளை உருவாக்கிட்டு இருக்கு. எல்லா விஷயம் ஆன்மா என்பது ஒன்றுதான், ஆனா பலவா இங்க கற்பனையில உருவாக்கி எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்குதுன்றதுதான் உண்மை. சரிங்க, இப்ப எல்லா இதையும் நான் வந்து பார்த்துட்டேன். மொத்தமா இது வரும். எனக்கு ஆனந்தம் என்பது ஒன்று நம்ம உடம்புல இருந்ததுன்னா உடம்பு அழியாது, எல்லா விஷயம் நல்லதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, இந்த ஆன்மா என்பது தனிப்பட்ட முறையில இந்த உலகத்தினுடைய இதெல்லாம் அனுபவிக்குமா? அனுபவிக்க முடியாது. உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்களை துணிக்கணும் அப்படின்றது அதனுடைய விதியாக இருக்கும் ஒரு சட்டில். அப்போ அந்த அந்த துன்பத்தையும் இன்பத்தையும் துணிப்பதற்காக ஒரு உடம்பு தேவை. அதுக்குதான் உடம்பு. அப்ப இந்த அறியாமையில இந்த உடம்பு நின்று போடும். இப்ப இந்த ஆன்மாவானது துன்பப்படணும்னா எப்படி துன்பப்பட வைப்பீங்க? ஆன்மாவை துன்பப்பட வைக்க முடியுமா? உடம்பு மொழியிலும் துன்பம். அவ்வளவுதான். பக்கத்துல கருத்து கிள்ளுகளுங்க ஐயோ கிள்ளது நானு குடிச்சது அந்த ஆன்மா. இப்ப ஆன்மாவுக்கு எப்படி துன்பத்தை கொடுத்தேன் நானு? அந்த உடம்புக்கு கொடுக்கும் போது உடம்பை நான் என்று அறியாமை நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாவானது கட்டு. இந்த அறியாமை என்பது எப்படின்னா மாயை என்பது என்னன்னா இந்த உடம்ப நீ தான் நினைச்சுக்கோ அப்படின்றத மாயை சிக்கி வச்சுக்கணும். இந்த உடம்ப நீ தான் நினைக்கணும்ன்றதுதான் அந்த மாயை. அதுல நான் வெளியே வரவே முடியாது. நீங்க என்ன நினைச்சு வர முடியாது, சொல்லதான் முடியுமே வெளியே வர முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது தான் வரும். கிட்டே பிரிண்ட் வர்ற ஸ்டேஜ்ல அது வந்துடும். கவலைப்படும். இப்ப அதை பத்தி கவலைப்படுவாங்க. இப்ப நிலைக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த ஆன்மாவானது கில்னா அழுது. இப்போ ஆன்மா சிரிக்குது. அந்த சிரிக்க வைக்கிறது எப்படி? சந்தோஷமான விஷயம். இப்போ வெளியில இருந்து ஒரு பொருள் அதுகிட்ட கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் ஆயிடும். சரிங்களா? அப்ப ஆன்மா உள்ள இருக்கிற நிலைக்கு ஏற்ப வெளியில இருக்கிற சந்தர்ப்பங்கள் அமைதுன்றது உண்மையா இல்லையா? அப்ப உங்களுடைய சுற்றுப்புறம் சந்தோஷமாகவும் உங்களுக்கு சார்ந்த உலகியல் நடத்தையில் சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னா என்ன இருக்கணும்? உங்களுக்குள்ள சந்தோஷம், ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நம்ம நார்மல் மனுஷன் உருவாக்கணும்னா என்ன கிடைக்கும்? அவன்கிட்ட அவன் லைஃப் எப்படி இருக்கும்? சுற்றுப்புற லைஃப் எப்படி இருக்குல்ல? அவருக்கு சப்போர்ட்டிவா தானே இருக்கும். அவருக்கு சப்போர்ட்டிவா தான் பண்ணி ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா ஆனந்தம் உள்ள உட்கார்ந்துருக்கு. இந்த ஆன்மாவுக்கு ஆனந்தத்தை தூக்கணும்னா அது வெளிப்புறத்துல அது கொடுத்துதான் அவன் இதான் இயற்கை முடியும். அப்ப என்ன ஆகும்? நீங்க ஆனந்தமா இருக்கிற முயற்சி பண்ண உங்களை சுற்றுப்புறத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் மாறுபடும். அப்ப நீங்க செய்கின்ற தொழில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்க செய்கின்ற குடும்பம் அபிவிருத்தி ஆகும். உங்களை சுத்தி எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, நான் நிறைய ஆனந்தத்தை எடுத்துன்னு போயிட்டேன், பொங்கி வெளியுது. இப்போ என் கூட இன்னொருத்தர் நின்னா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு குடம் இருக்குது. சிங்கிள் கூட நான் மட்டும் முடிச்சு போனா வெயில் பண்ணல. இது ஒரு பெரிய குடம் முடிச்சு போனா எனக்குள்ள 10 பேர் வைக்கலாமா இல்லையா? இப்ப 10 பேருக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன்னா என்ன? இதுதான் குருமாக செய்கின்றார்கள். இந்த குரு யாருன்ற உண்மை குரு நம்பி அவங்க மூலமா போகும்போது தான் இது விளக்கம் கிடைக்கும். அவங்க அந்த கொடையை விரிச்சு உட்காந்துக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஜீவ சமாதியில அவங்க என்னென்ன பண்றாங்கன்னா இதுதான் பண்றாங்க. அவங்க ஒரு கொடையை வச்சுட்டாங்க. இந்த கொடை என்பது ஆனந்த கொடை. அந்த கொடையில நீங்க உள்ள வந்தீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு ஆனந்த லாக்கிங்ல இருந்து உள்ள சேர்த்து விட்டுருவாங்க. அவ்வளவு நீ போயிட்டே இருக்க வேண்டியது. நீ வந்து போயினே இரு. உன்னுடைய வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. இது சத்திய உண்மை. சரிங்களா? சோ இதை முழுமை அடையணும். நீ அவங்களோட போயிடு. இதுதான் குருவனுடைய வேலை. முழு ஆனந்தம் அவங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அவங்களோட போய் சேர்ந்து வேண்டியது. அது இல்லாத வரைக்கும் நீங்க எல்லா விஷயத்தையும் நடந்து வச்சுக்கணும். இப்ப இந்த ஆனந்த நிலையை குறைஞ்சு போச்சு எனக்கு. நான் எப்படிங்க ஏத்திக்கிறது? ஆனந்த நிலையை இம்ப்ரூவ் பண்றது வழி சொல்லுங்க. அப்போ ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போறீங்க. குளிர் பிரதேசத்துல போய் நிம்மதியா கொடைக்கானலுக்கு போறீங்க. கொடைக்கானலுக்குள்ள போனது கிளைமேட் பயங்கர உற்சாகம், பயங்கர சில்னஸ். என்ன பண்ணுவீங்க? ஒரு ஸ்வெட்டர் எடுத்து மாட்டீங்க. கொடைக்கானல்ல ஸ்வெட்டர் எடுத்து மாட்டீங்க. அதோட இந்த 5 நிமிஷத்துல முடிச்சுட்டோம்னா வச்சுங்களேன், அதோட அவங்க இனிமையா சாப்பிட்டு வீடியோ போயிடும். முடிய போகுது. அது 5 நிமிஷம் டைம். இப்போ ஸ்வெட்டர் ஒன்று மாட்டிக்கிறீங்க. ஸ்வெட்டர் மாட்டினது எதுக்காக மாட்டீங்க? அந்த குளிர் காப்பாற்று. ஸ்வெட்டருடைய வேலை என்ன?
குளிரை தடுக்கிறது தான் அதனுடைய வேலை. அதான் குளிர் இல்லை, உள்ள இருக்கிற உஷ்ணத்தை வெளியே போகாத வெளி பக்கத்துல இருக்கிற குளிரையும் ஒரு பேக் கண்டக்டர், அவ்வளவுதான் இது பேர். ஸோ இப்போ நீங்கள் அதுக்குள்ள போட்டுக்கணுன்னே என்ன ஆகுது, இப்போ நான் இது வந்து ஸ்வெட்டர்னு வச்சுக்கணும், தொட்டு பார்க்குற ஸ்வெட்டர் ஒன்றுமே சூடாக இல்லை, ஆனால் நான் உடம்புல மாட்டோன்னே எப்படி சூடாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சூடு. உங்க உடம்புக்குள்ள சூடு என்பது உருவாகினே இருக்குது, அது வேஸ்ட் ஆகினே இருக்குது வெளியில. அதை தடுத்து நிறுத்துறதுனால உங்களுக்குள்ள வெப்பம் இன்க்ரீஸ் ஆகும். இதான இதே விஷயத்தை தான் இப்ப நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. ஆனந்தம் என்பது ஒவ்வொருவருடைய உடம்பிலும் எந்நேரமும் உருவாகி கொண்டேதான் இருக்கிறது. ஆனா அந்த ஆனந்தம் என்பது வந்து வீணாயிட்டே இருக்குது. எப்படியா வீணாகுது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சற்று கொள்ள ஒருத்தன் கோபமா இருக்கிறான், அவன் நிலை ஆனந்தமா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் பயந்து போய் கிடக்கிறான், எப்ப எனக்கு போலீஸ் பிடிச்சி போகலாம் தெரியல, இப்ப அவனுக்கு ஆனந்தமா இருப்பானா? இருக்க முடியாது. சரி, ஒருத்தன் வந்து என்ன பண்றான், இவனை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு குரோதத்திலே இருக்கான், வெறித்தனத்துல இருக்கான், அவனை வந்து என்னன்னு பிளான் பண்ணிட்டே இருக்கான். அப்ப என்ன பண்ணலாம், அவனை தொத்திங்கே தான் இருக்க வரைக்கும் அவன் ஆனந்தமா இருக்க முடியாது. அப்ப இந்த 10 குணக்கேடுகளால் தான் இந்த ஆனந்தம் பழுதாகிறது. இந்த 10 குணக்கேடுகள் இருக்கிற வரைக்கும் ஆனந்தம் வந்து உங்ககிட்ட இருக்காது. சரி, உங்க வீட்டுலயோ இல்ல பக்கத்து வீட்டுக்கு வந்து இல்ல ஒன்றும் வேணும், ரோட்ல ஒரு அழகா ஒரு சின்ன குழந்தை தட்டி தட்டி நடமாடி போகும், நீங்க அதை சாப்பிட்டு அதை தூக்கி ஒரு முட்டை கொடுக்குறீங்க, உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? சந்தோஷம், ஆனந்தம், இந்த ஆனந்த நிலையிலே இருக்கீங்க. இப்ப அன்பு தான் செய்றீங்க, நீங்க ஒன்னே செய்யல, குழந்தை மேல ஒரு அன்பா போய் அவருக்கு கொடுத்துறீங்க. அப்ப அன்பு செய்தா அந்த நிமிஷம் உங்ககிட்ட ஆனந்தம் வந்துச்சு. அப்ப எப்படி இந்த குளிரையை காக்கின்றது ஒரு ஸ்வெட்டரோ, அந்த மாதிரி இந்த ஆனந்தை காக்குகின்ற ஒரு ஸ்வெட்டர் இது ஆனந்தம் என்கின்ற அன்பு என்கின்ற ஸ்வெட்டர். இந்த அன்பு என்பது தயவு, கருணை, இதெல்லாம் 3 ஒன்று தான். அதனாலதான் அன்பே சிவம். இந்த எப்ப வந்து உங்களுடைய ஆனந்தம் என்பது வந்து ஒன்றும் பெரிய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கிற ஆறு தான் அது. அந்த ஆற்று அணைக்கட்டி நிறுத்தினாக்கா அந்த தண்ணி தேங்கிடும். நம்ம அணை கட்டுறது தான் முக்கியம். அணை எங்க இருக்குது? நம்மகிட்டே தான் இருக்குது. அணைக்கான கல் வசதி எல்லாம் நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம். அந்த அணையை கட்டிடுவோம். எப்படி கட்டுறது? அன்பு. எல்லாருக்கிட்டையும் அன்பாவே இருங்க. கோபம் வராதா? அன்பா இருந்தீங்கன்னா எப்படி சார் கோபம் வரும்? அவர் ஒரு பொருள் கேட்டால் நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? ஒரு ஏழை ஒருத்தர் வராரு, அவர் என்ன பண்ணீங்க, உடனே நீங்கள் கரணியை அவர்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்துருவீங்க. ஒருத்தனை கொலை பண்ணணும்னு உங்களுக்கு தோணும், அன்பா இருக்கிறவங்க. அப்போ 10 குணங்களை அழிப்பதற்கான வழி அன்பா இருப்பது தான், தயவா இருப்பது தான். தயவே இந்த நிலைக்கு நீ ஏற்றி விட்டதுன்னு வந்து வலுப்படுத்த சொல்றாரு. அப்ப ஏன் அவர் தயவு வச்சிருந்தாரு? ஏன் தயவு காட்டணும்? தயவு என்பதற்கு முக்கியமான கருவியா நம்ம வந்து வாழ்க்கையில மரணம் இல்லாதவர்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு ரீசன்ல தான். எப்ப ஆனந்தம் என்பது உங்க உடம்புல அதிகரிக்கும் பொழுது பசி பிணி மூப்பு வரப்போறதில்லை. அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழி டிக்ரீஸ் ஆகிறத தடுக்குது. ஏன்னா ஆனந்தம் என்பது உடம்புல இருக்கிறது தான் எப்பயுமே. அது வெளிப்படாம நம்ம தடுத்து வச்சிருக்கிறது 10 குணக்கேடுகள். இந்த 10 குணக்கேடுகளை இமீடியட்டா டெமாலிஷ் பண்றதுக்கான ஒரே வழி அன்பு காட்டுறது. அந்த அன்பு காட்டுறது நான் ஒரு பொருளா போய் நான் டெமாலிஷ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நான் இன்னில இருந்து கோவப்பட மாட்டேன், இது வராது. கோபம் வந்துட்டாரு. கோபத்தை நிறுத்ததுக்கான ஒரே வழி அன்பு. நம்மளுடைய அன்புக்கு பாத்திரமானவங்க மேல அவ்வளவு சீக்கிரத்துல கோபப்படணும். சொன்னா கூட அதே நம்ம குழந்தை எட்டி வருகிறா, சரி மேல மூத்திரம் மேஞ்சா சரி ஓகே தொடச்சுக்கணும். இதே வந்து மாடு ஒரு மூத்திரம் மேஞ்சதுன்னா எட்டி வரைக்கும் மாடு எங்க மாடு இங்க ஓரமாட்டின்னு உட்காந்துக்கிற மேல வந்து மூத்திரம் மேய்ச்சி போறீங்க நீங்க. ஏன்னா அது உன்னை தவிர வேற ஒருத்தருடைய பொருள் நினைக்கும் போது தான் உங்களுக்கு கோபம் வரும். எல்லாரையும் தன்னையாரே நினைக்கின்ற ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னா கோபம் வராது. பார்ப்பதும் நானே, பார்க்கப்படுவதும் நானே என்பது வந்துருச்சுன்னா இந்த உடம்புல நான் நடிக்கிறேன் சார். இப்ப இந்த உடம்புல இந்த கை கோபப்படுமா? இந்த கை வச்சுது. எப்ப இந்த கை வச்சுது இப்ப கோபப்படுமா? ஆனா ஏன்னா இந்த கைக்கு தெரியும் இது உடம்பினுடைய ஒரு பகுதி. அப்ப நீங்க உள்ள என்ன பாத்தீங்க? பலிக்கு மேடையில ஆன்மாவே தான் எல்லாமா இருக்குது. அந்த ஆன்மா தான் நான் என்றால் நீ யாரு? என்னுடைய பகுதி. அப்ப நீ அடிச்சா நான் வந்து கோபப்படலாமா? இந்த தெளிவு எப்போ உனக்கு வருதோ அன்னையில இருந்து உனக்கு கோபம் வராது. ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல இருக்கிற குரோதம் வராது. ஆட்டோமேட்டிக்கா இருக்கின்ற வஞ்சகம் வராது. இருக்கின்ற 10 குணக்கேடுகள் அப்படியே அவுட். இந்த அறியாமை குணங்கள் இருக்கின்ற வரைதான் குணக்கேடுகள் வரும். அறிவு வளர்ந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மளால செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வாழ்நாள் என்னன்னா, நம்மகிட்ட லேகிங் ஆனந்தம் இல்லாததுதான்.
எவனை கேட்டாலும் நிம்மதியா இருக்கேப்பா, சந்தோஷமா இருக்கே, எங்க சார் 1000த்துல பிறக்கிறவனுக்கு 1000த்துல கஷ்டம், லட்சத்துல பிறக்கிறவனுக்கு லட்சத்துல கஷ்டம், இதுல போய் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்கிறான். ஸோ ஆனந்தம் என்ற உனக்குள்ளே தங்கி இருக்கின்ற ஒரு பொருளை கூட உன்னால தக்க வச்சுக்க முடியல. அது காரணம் ஆனந்தம் உனக்குள்ள இருக்குன்ற அறிவு இல்லாதனால. அந்த ஆனந்தத்தை இன்னைக்கு பெருக்கிக்கணும், இன்னையிலேருந்து காப்பாற்றிக்க கற்றுக்கணும். அதை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, எப்பயுமே அன்பு செய்யுங்க. என்ன எப்போ நம்ம அன்பு செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு யோக முறை தேவைப்படுதான்னு பாருங்க. அன்புக்கு ஏதாவது யோக முறை தேவைப்படுதா? இல்லை. இந்த ஒரே ஒரு பாத்திரத்தை தான் அவர் எடுத்துனார். வள்ளல் பெருமான் எடுத்தது வந்து தயவு. இந்த தயவுக்கு வந்து எந்த வித ஒரு மேனிப்புலேஷன்ஸும் தேவை கிடையாது, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் தேவை கிடையாது, எந்த ஒரு ரொட்டீன் சிஸ்டமும் தேவைப்படாது. இதை அறிஞ்சிக்கிட்டவன் வந்து என்ன பண்ணுவான்னா, உறுதியாக நம்புகின்றவர்களுக்கு வந்து எப்போ என்ன அன்பாக தான் இருப்பான், தயவாக தான் இருப்பான். அதனால தான் பய கூட சொல்லியிருப்பாரு, இதில் வாழ்க்கை வளமுடன் ஏன் எல்லாரையும் வளர்த்துறீங்க, வாழ்க்கை வளமுடன்னு சொல்லும் போதே என்ன ஆகும்னா ஒரு அன்பு வந்துடும் உங்கள் முகத்தில். வாழ்க்கை வளமுடன் இப்படியா சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து போகாம வாழ்க்கை வளமுடன் சொல்ல முடியுமா? வாழ்க்கை வளமுடன் சொல்ற ஒரு வார்த்தை வரணும்னாலே உங்கள்கிட்ட அன்பு இருந்தால் தான் வரும். அதுதான் அவர் பரிமுகமாக சொல்றாரு. எல்லாரும் சொன்னா கேட்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவு தத்துவம் இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் மீட்டிங் போட முடியாது. அதுக்காக இதை சொல்றாரு. அப்போ அந்த அன்பை உங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வருமா, உங்களுக்கு மூக்கு வருமா, உங்களுக்கு பசி வருமா? வராது. பசி எப்படி வராம போகுது? எதுக்கு அன்னதானம் பண்ணணும்? 2வது கட்டம் என்ன வச்சுக்கினாரு? முதல்ல தயவா இருக்கணும்னு. 2வது கட்டம் என்ன சொன்னாரு? அன்னதானம். அன்னதானமே மோட்ச வீட்டின் திறவு போனார். சரிங்க, திருப்பதியில் 50 வருஷம் சர்வீஸு வந்த உடனே நான் அங்கே தான் போய் அதே அன்னதான கூட்டத்தில் தான் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வெட்டி விட்டுன்னு வந்தேன். அவன் இன்னைக்கு மாரடிச்சு செத்து விட்டான். அவனை வேணா பண்ணிட்டு இருந்தேன், அதே கூடத்துல வேலை பண்ணிட்டு இருந்தவன் ஏன் வந்து செத்து போனான்? காரணம் என்ன? தொழிலாக செய்கின்ற போது அதுக்கு யூஸ் இல்லை. அப்ப என்ன நடக்குதுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்மாவானது வந்து பசியினால் துடிச்சு கொண்டு வரும்பொழுது அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த உடம்புல உணர்வு குறைஞ்சிடும், பிபி பல்செல்லாம் லோ ஆயிடும், ஏற்று ஒழுவும், மரண பயம் கண்ணில் தெரியும். ஏன்னா சாப்பிட்றோம், பசினாலும் சாப்பிட்றோம், அறியாமையில் இருக்குது. நீ அறிவுள்ள ஆன்மா, அது அறிவில்லாத ஆன்மா. அது அந்த மாதிரி நிலையில வந்து நிக்குது, ஐயா பசி சாப்பாடு போடுங்கன்னு பிடிக்குது. அப்போ வந்து என்ன ஆகும்? அது யாரு பிடிக்கிறது? நம்மளே தான். இந்த உடம்பில் இருக்கின்ற திருச்செந்தூர் இதே ஆன்மா தான் அந்த உடம்புல அழுகுதுன்றதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ள எந்த ஆன்மா இருக்கோ அந்த ஆன்மா நேரடியாக அதை பார்க்கணும். அதை பார்த்த உடனே என்ன ஆகுது? இதுக்கு உடம்பு பரபதைக்குது. ஏன் பரபதைக்குது? ஐயோ இன்னும் அறியாமையில் எப்படி எல்லாம் பண்றானே, ரொம்ப இதுவா போகுது, உடனே சாப்பாடு எடுத்து இப்போ சாப்பாடு எடுத்து போடுது. சாப்பாடு போட்ட உடனே அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னா, அந்த உயிரானது அப்பா திருப்திவா வயிறு நல்லா நிரம்பி போச்சு அப்படின்னு சொல்லுது. அப்போ உயிர் வாழ தகுதியை அது வந்து உருவாக்கிடுச்சு அந்த உடம்பு. இப்போ உயிர் வாழ தகுதி உருவாக்கினது எது? இதே ஆன்மா தான் அங்க இருக்கு. அப்ப அந்த ஆன்மா பெறுகின்ற சுகத்தை இந்த ஆன்மாவும் பெற வேண்டும். இதுதான் அன்னதானத்தினுடைய முழுமையான உண்மை. இந்த அன்னதானத்தின் மூலமா இந்த அனுபவத்தை யாரால பெறக்கூடியதோ அவர்களே சுத்த ஞானிகள். அந்த நிலையிலேயே பல காலம் வாழ்கின்றவர்கள் யாரோ அவர்களே சித்தி நிலைக்கு தகுதியானவர்கள். இந்த ஒரே விஷயத்தை வந்து யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கே இதெல்லாம் வந்து கிடைச்சிடும். அதுதான் 3 திரவத்துல இன்மை சொல்றாங்க. அதாவது இன்மை இன்பம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போய் சாப்பாடு போடுறீங்க சார், அவனுக்கு எந்த அறிவும் கிடையாது, சும்மா ஜஸ்ட் நம்ம போய் சாப்பாடு போடுறோம். அவனை வந்து 3 மணிக்கு தட்டிச்சு, 3 மணிக்கு காண்டி என்னப்பா நீ சாப்பிடாம இருக்கு, எல்லாரும் சாப்பிடுங்க. இல்லை சார் 3 லட்சம் மாதிரி சார் பசிக்கல சார், ஏன்னா இத்தனை பேருக்கு நான் பரிமாறணும்னா பசியே வரல சார் அப்படின்னு அவன் சொல்லுவான். இது கேள்விப்பட்டிருக்கு. இது இன்மை இன்பம். இந்த விஷயத்துல என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த புண்ணிய காரியம் நீ செய்யும் பொழுது இந்த உலகில் இதுக்கு ஒரு விதி இருக்கு. இந்த உலக விதிப்படி நீ புண்ணியம் செய்தனா இந்த பலன் இருக்குன்னு அர்த்தம். அந்த பலனை நீ கிடைச்சிடும். அப்போ உனக்கு கிரெடிட் கிடைச்சிடும். இப்ப நீ பண்ணக்கூடிய வேலைக்கு கிரெடிட் கிடைச்சிடும். சரி, இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப என்ன ஆகுது? ஒருத்தர் சாகும் போது என்ன எடுத்துன்னு போறான்? வெறும் புண்ணியத்தை தான் எடுத்துன்னு. அப்போ அவன் அடுத்த நிலையில நல்ல பிறவையா தான் போறான். ஏன்னா இங்க இருந்து அன்னதானம் தான் பண்ணிட்டு இருந்தான். அப்ப அவனுக்கு நல்ல பிறவி தான் கிடைக்கும், கெட்ட பிறவி கிடைக்கிற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கதான் அவர் பணக்காரனாச்சே, இந்த பணத்தை எல்லாம் எடுத்து போய் புண்ணியமா சேர்த்து விட்டுக்கிறார். ஸோ அந்த பணத்தை அவன் கிடைச்சிடும். அப்ப அடுத்த பிறவி நல்ல பிறவியா அமைந்து. இந்த உண்மைகளாம் தெரிந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்றவனே கடவுளாக கருதப்படுவான்.
அப்ப அந்த ஆனந்த நிலைக்கு நீ வந்துட்டனா நீ பேரின்ப வாழ்க்கைக்கு நீ போயிடு. அது முழுமை இன்பம். அது தானே தானாய் ஆகுதல். அந்த நிலை வந்து அந்த லாஸ்ட தேர்வு. அப்ப அனுபவ நிலை வரும்போது இதுக்கு மேல அந்த ஆனந்த நிலையை அனுபவிக்கிறதுக்கு வந்து உடம்பு தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னாக்கா இன்பத்தையும் துன்பத்தையும் வந்து தூக்கிறதுக்கு தான் உடம்பு தேவை. ஆனா ஆனந்தம் என்பது இன்பில்ட். அதுக்கென்று ஒரு உடம்பு தேவை கிடையாது. அப்போ உடம்பே உங்களுக்கு மறைந்து விடும். இந்த உடம்பு ஒளிமயமாகிவிடும். ஏன்னா ஆன்மா ஒளிமயமானது, எல்லை இல்லாதது, எல்லா விதத்திலும் வல்லமையானது, அரூபமானது. இது எல்லாமே அது. அப்ப இந்த தேகமானது மறைந்து விடும். தேகத்தை எப்படி மறைக்க முடியும்? இதுதான் இதுக்குதான் அன்னதானமும் தயவும் மட்டுமே நீங்க வந்து ஒழுங்கா வச்சுட்டு வச்சீங்கன்னா அந்த நிலைக்கு போகலாம். இதா கூட இன்னொரு நம்ம ஒரு ஸ்டிப்பிங் ப்ராசஸ் வாட்ச், இதையும் கூட சேர்த்தோம்னா நம்ம பாஸ். இந்த 3 விஷயத்தையும் ஒரே இடத்துல நீங்க வச்சு பண்ணினீங்கன்னா பாஸ் ஆயிடும். சரிங்க, இந்த 3 விஷயத்தையும் நான் வந்து பண்ணிட முடியுமா? நான் இங்க ஒண்ணே இல்லைங்க, நான் வந்து இந்த 3 விஷயத்தையும் பண்றதுக்காக ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் பார்த்து எல்லாம் பண்ணிட்டேன். சரிங்களா? திடீர்னு இடத்துல பூகம்பம் வந்து நான் வச்சு இந்த கட்டணம் விடிஞ்சிச்சு, தரமட்டமா என் உடம்பு தெரிஞ்சு செலுத்தேன். இப்ப என்ன புரிஞ்சுதா? அப்ப என்ன மீறி ஒரு ஆளுகிட்ட பர்மிஷன் வாங்கினாதான், அவரு அப்செக்ட் பண்ணாம இருந்தாதான் இது நிறைவேறும். கரெக்டுங்களா? எனக்கு 10 நாள் டைம் எடுங்க இந்த இடத்துல வந்து நான் ஃபுல்லா வந்து செட்டில் ஆகுதுன்னு நினைச்சிட்டுன்னு வச்சுக்கேன். 10 நாள் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாதான் இந்த ப்ராசஸை நீங்க முடிய முடியாது. டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? பண்ண முடியாது. அப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய மாயை என்கின்றவர் தான் கடவுள். ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம் என்கின்ற இந்த மாயை தான் கடவுள். இப்ப உலகத்துல யாருங்க கடவுள் கேட்டீங்கன்னா இந்த மாயை என்பவர் தான் கடவுள். அந்த மாயை என்பதை உன்னை ஒதுக்கி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க விடணும். நீங்க அமைதியா கண்ணு மூடுங்க, அதுக்குள்ள ஒரு கால் வரும், கிளிங் அடிக்கும். சரி, அதை அடிச்சு நின்றுடும். ஆனா அவங்க மனசு என்ன பண்ண தெரியுமா? இது ஒரு விஐபி பண்ண காலா, இல்ல நம்ம கடங்காரம் கொடுக்கணும் அவன் பண்ண காலா, இல்ல வந்து இந்த சரக்கு வரணும் இந்த காலம், இப்படி போயிடும். ஒரு கால் தான் வந்தது, கால் வந்து 4 மணி நேரம் ஆச்சு, நீங்க எடுக்க கூட இல்லை. அது என்னன்னு கூட பார்க்கலாம். ஆனா உங்க மனமானது தான் அங்கே போயிட்டீங்க. ஸோ இந்த இயற்கை உங்களுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். இந்த மாயை என்கின்ற இயற்கை உங்களுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்தாதான் இந்த இது வாய்க்கும். அந்த கொடுக்கறது எப்போ வரும்னா உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் வரும். ரிட்டையர்மெண்ட் வந்து அது கொடுத்துரும் உடனே இமீடியட்டா நீங்க அங்கே உட்காந்துருவீங்க, அதோட முடிஞ்சு போச்சு உங்களுக்கு கூட போயிட்டே இருப்பாங்க. அதனால இந்த உலகத்துக்கு நம்ம என்ன பண்ண வந்தோன்றது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அன்பு செய்யும். ஈஸியா உலகியல் இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரே வார்த்தை அன்பு செய்ய முடியும், ஏற்றம் காட்ட முடியும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும், நல்லவர்களா வாழ முடியும். இந்த 4 விஷயத்தையும் மட்டும் நம்ம கடைபிடிச்சுனே வந்தா இந்த பிறவியில் இல்லைனாலும் வரும் பிறவிகளில் நல்ல பிறவி மேன்மை அடைவோம். இதுதான் கடைசி நிலை. இப்ப இதுதான் நம்மளால செய்யக்கூடியது. மற்றதெல்லாம் இறைவனால் செய்யக்கூடியது. இது வேற எதுவுமே நம்மளால செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை. நீங்களா போய் தவம் பண்ண முடியாது. இப்ப சுபையா பிள்ளை வந்து திருக்கழுக்குன்றத்துல போய் அவர் தவம் பண்ணாரு. எங்க உட்காந்தாருன்னா மலை மேல ஒரு சின்ன இடுக்குல பாறைக்குள்ள உட்காந்தாரு. நீங்க உட்காந்துருவீங்களா? உட்காந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடினோடனே எனக்கு ஒரு பாம்பு வருது. ஐயோ எதிரில் வந்து பாம்பு எனக்கு அடிச்சிருமோ, இந்த பயம் உணர்வு உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு. ஒரு விஷம் வந்து தீண்டுமோ, இருக்காச்சுங்க, பாம்பு பூச்சி பொட்டெல்லாம் இருக்குதுன்னு நான் என்னங்க பண்றது? இதானே தெரியும் உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் இயற்கை ஒத்து போகும்போது எந்த ஒரு ஜந்துக்கும் உங்கள்கிட்ட வராது. ஏன்னா அதுவும் உங்களையும் அந்த ரெண்டும் ஒன்னா பார்த்துக்கும். இந்த தெளிவு வரும்போது தான் அது உட்காரும். இந்த உட்கார்ற நிலை எப்போ வரும்? இப்போ வந்து சாமி சமாதி உட்கார்ந்தாருன்னா தெளிவு வந்த பிறகு தான் உட்கார்ந்தாரு. அது வரைக்கும் மற்ற நாள் சுற்றிட்டு தான் இருந்தாரு. அப்போ உட்காரும் போது உங்களுக்கு எந்த தடைகளும் வராது. இயற்கை ஓகே கொடுத்தா உங்களுக்கு பாஸ்போர்ட் இஷ்யூட், விசா அக்செப்டட், அதோட உங்களுக்கு ஃபுல் டேக் ஆஃப். அது வந்து கவலைப்பட வேண்டாம். இன்றைய உலகில் இன்னைக்கு இருக்கின்ற வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சது இல்லை. இதை அனுபவிக்கணும். முதல்ல ஆனந்தமா வாழ்க்கையை அனுபவிங்க. ஆனந்தத்தையே வந்து நம்புங்க. ஆனந்தமாவே இருக்கும்போது எல்லாம் நல்லது நடக்கும். இது தவிர வேற எதுவும் பண்ண வேண்டாம். வேற எந்த முயற்சிகள் ஈடுபட்டாலும் உங்களுக்கு பின்விளைவுகள் தான் கிடைக்கும். இப்போ வாசி யோகான்ற விஷயத்துல நீங்க பண்ணீங்கன்னா நீங்க என்ன அட்வைஸ் பெற்றுன்னு கேட்டீங்க. மூச்சு காத்து மேலே யாருன்னா பின்னாடி மூலம் ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வந்து பிச்சுக்கு ஊற்றும், ரத்தம் பிச்சு விட்டு வரும். மூளையில ரத்தம் வெடிக்கும், மற்ற வெடிச்சிடும், ஒரு சைடு இதுவாகிடும். வயிறு வீங்கிற பூனா வயிறு மேலே வயிறு வச்சிடும். ஏன்னா இயற்கைக்கு மாறா நீங்க அதை வந்து காத்த மேலே ஏற்றுறீங்க. அதனால தான் அவர் என்ன சொன்னார்னா அவங்க சொன்னதுல காரணங்கள்லாம் இதனால தான் அவங்க எல்லாம் மறைச்சு இருக்கிறாரு.
அதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு என்னங்க அவர் மறைக்கிறாரு, அதுதான் உண்மை. மறைக்கணும். ஏன்னா தவறுதலா யாரா இதை போய் தொட்டு இந்த மாதிரி நான் பண்றேன்னு மூக்குல ஊறினா மூக்குல இருக்கும். அது இறைவனால் திறக்கப்பட வேண்டிய பூங்கம். அது வரும்போது உங்களுக்கு திறக்கும், கவலைப்படணும். இப்ப நீங்க திறந்துக்கணும்னு ஆசைப்படணும். அன்பு செய்யுங்க, அன்புதான் கடவுள். அன்பாவே இருந்துகிட்டே இருந்தாங்க, அது அதனால ஓப்பன் ஆயிடும். அந்த பூட்டை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அன்புக்கு தான் இருக்கு. நீ மற்றவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன்ற ஒரு நினைப்பு முதல்ல வச்சு, நீங்க யாரு காசு கொடுத்தாலும் அவனுக்கு நான் உதவி பண்ண நினைக்காதீங்க, எனக்கு நானே செய்து கொடுத்தா. இப்ப நீங்க பாக்குற கண்ணோட்டம் இன்னையிலேருந்து வேறுபாடுதான் மாறிடும். ஏன்னா நான் ஆன்மா, இவரும் ஆன்மா தான், பண்ணியும் ஆன்மா தான், மரமும் ஆன்மா தான். அப்ப எல்லா பொருள், பார்க்கிற பொருள் எல்லாமே உருவங்களால் வேறுபடுத்த வழிய உருவம் இல்லாமல் ஆன்மா ஒன்னாதான். அந்த அந்த உருவத்தை பார்க்கக்கூடிய தன்மை சமாதி நிலையில கிடைக்கும். எதுவுமே இல்லாத நிலையை உருவாகிறது அப்ப கிடைக்கும். இப்ப ஒண்ணும் இல்லை சார், நீங்க தங்க கடைக்கு போறீங்க, தங்க ஆபரணங்கள் கண்ணான்னு கிடைக்கும். அந்த தங்க ஆபரணங்களை பார்த்தவொடனே இந்த டிசைன் நல்லா இருக்கு, இந்த டிசைன் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் வழிய தங்கத்தினால் செய்யப்பட்ட பொருள் என்பது மறந்து போடும். தங்க ஆபரணம் தான் சொல்லுவீங்க, தங்கத்தினால் செய்யப்பட்ட பொருள்ன்றது உங்களுக்கு மறந்து போயிடும். இப்ப தங்கத்தின் மட்டும் பாருங்க, அந்த உருவங்கள்லாம் மறைஞ்சு போய் வெறும் தங்கம் மட்டும்தான் இருக்கு. இது நான் சொல்லலை, ஏற்கனவே திருமூலர் சொல்லியிருக்கிறார், மத யானை மரத்தை மறக்கும். சரிங்களா? பார் முதல் பூதம் மரத்தை மறைத்தது. மத யானை ஒரு மரத்துல செய்து வச்சுக்கிறான். அதை பார்த்தவொடனே அந்த யானையோட அழக புகழ்ந்தான ஒருத்தன். இன்னொருத்தன் வந்தானா அவன் அந்த யானை செய்யற ஆள் மர இது செய்யறாரு, டங் டங்கு தட்டி பார்க்கறான். என்னம்மா சுத்த தேக்கு பார்க்கல, என்ன மாதிரி வேல்யூ தெரியுமா அப்படின்றான். அவன் யானையை பார்க்கல, அவன் பார்த்தது வெறும் மரத்தை. இதே மாதிரிதான் நம்ம எல்லாம் இந்த பரம் என்கின்ற உலகத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உலகத்துக்கு உள்ள இருக்கின்ற அந்த பரத்தை, அந்த ஆகாயத்தை, அந்த ஒண்ணுமில்லாத இடத்த நம்மளால பார்க்க முடியும். அதை இப்பயே பார்த்துக்கலாம். இருக்குதுன்ற நம்பிக்கை வச்சுக்கிட்டு எல்லாரையுமே அதே மாதிரி ஈக்குவலிட்டி பாருங்க. நீங்க நாயை பார்த்தாங்கன்னா கூட நாயை கூட நீங்களா பார்த்துக்கணும். அது நாயை கஷ்டப்படுதுன்னா அடடா நான் தான் இடத்துல கஷ்டப்படுதுன்ற ஒரு நினைப்பை உருவாக்கி முதல்ல செயற்கையாக உருவாக்குங்க. அது இயற்கையாக மாறாது. எப்பவுமே அது செயற்கையாக ஒரு பொருள் செய்ய ஆரம்பிக்கும் போது அடாப்டேஷன். இப்போ நீங்கள் இந்த சட்டையை போடுறீங்க சார், இந்த சட்டையை போட்டும் போது மட்டும்தான் அந்த சட்டை போட்டு கொண்டு இருக்கின்ற உணர்வு இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஆச்சுன்னா சட்டை எடுக்கிற இடமே தெரியாது, இது போட்டிருந்தீங்களான்னு தெரியாது. அப்புறம் திருப்பி சட்டையோட நினைப்பு வரும்போது தான் அங்கே தெரியும். அப்போ இது அடாப்ட் ஆகிடும். அந்த மாதிரி அடாப்டேஷன் எதுவும் ஒன்றும் அந்த நிலைமைக்கு நீடிக்கிறோம் பாருங்க. யாருக்கிட்டையும் நீங்கள் போய் நிற்காதுங்க. தயவுசெய்து எனக்கு இது சொல்லித்தாங்க, அதை சொல்லித்தாங்க, இப்படி பண்ணுங்க. நீங்கள் நிற்கும் பொழுது ஒருத்தருடைய காலில் நீங்கள் விழும்போது உங்களுடைய சுயமரியாதை பாதிக்கப்படுகிறது என்பதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் காலில் விழும்போது உங்களை அவங்க ஏறி மிதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நடக்கும். யாருமே உங்க நிறைய முதல் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்குள் இருப்பது ஒரு ஒருத்தர் இருக்கிற போது அதை விடுத்து நீங்கள் வேற யாருமே காலையிலே அவங்க சம்மதிவாங்க. ஏன்னா உலக முறையை காட்டும் போது அதை வெளிக்காட்டும். அது வரைக்கும் அவங்க வழி திறக்காது. அதை விட நீங்க கொடுக்குறவங்களா இருக்கு, அப்போ வாங்குறவங்களுக்கு தேவைப்படும். நீங்க கொடுத்த பிறகு நீங்க தைத்து மேலே இருக்கு, நீங்க குருவாயிடுங்க, அவங்களோட இல்லையா அதுக்கு ட்ரை பண்ணுங்க. காருடைய காலம் வாங்கட்டும், பீச்சை வாங்கட்டும், இந்த விவகாரங்கள் பண்றது நான் என்னவோ தெரியாத மாதிரியும் வாங்கக்கூடிய மாணவனும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி காட்டுது. இதுவும் ஆன்மாதான், இதுவும் ஆன்மாதான். அவனே பார்க்க முடியாது. இதுவும் ஆன்மாதான். நான் ஆக்சுவலாக என்னன்னு ஒன்றும் பார்த்தீங்கன்னா இந்த பப்புடையில வந்து பேச மாட்டேன். ஏன்னா நான் யாருக்கு பேசுங்க என்கிட்டே தான் பேசுவேன். எனக்கு தான் எனக்கு தெரிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு நான் ஏன் சொல்லிக்கிறேன் சொல்ல தேவை. அப்போ இதோட மறந்து போச்சு. இதோட அமைதி நிலை மட்டும்தான் நிலவும். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அமைதி, மோன, ஆனந்த நிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுதான் சமாதி ஸ்டேட். ஆனால் சமாதி ஸ்டேட்டில் இருக்கிறதுனால எந்த வேலையும் செய்யலன்னு நான் சொல்லுவேன். இந்த மொத்த உலகத்தையும் அதுதான் இயக்கிட்டு. அதனால ஆன்மா எப்பயும் ஐடியாவில் நினைக்கவே நினைக்காது. ஆன்மா என்பதை இயற்கை நிலையில் தான் விளையாடிட்டு இருக்குது. அது உங்களுக்குள்ள பேச ஆரம்பிக்கணும் மட்டும்தான் தெரியும். அதாவது ரெண்டு விஷயம் இருக்குங்க. எனக்குள்ள ஏதோ பேசுறது வெறும் அதை பேசுறேன். அது மனநோய்க்குரிய அறிவு, அது வேற. மனநோய் வேற, இது வேற. இது வேற மாதிரி இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். அது உணரும் போது அது பக்குவ நிலை ரொம்ப தன்னால தெரிஞ்சு வரும்.
இல்லை சார் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னதுனால இப்போ பேசணும். நான் கரெக்டாக ஒரு வார்த்தை சொன்னேன். வீட்டுக்கு போனால் நான் அந்த இடத்துல இருந்ததுன்னு பார்த்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஏன்னா இது உண்மை. இந்த நிலை வரும்பொழுது அந்த அந்த ஆன்மாவுடைய கர்ம வினை தீரும் பொழுது உடனே கேட்டு ஓப்பன் அதான் நீங்க போய் கேட்டு இனிமேட்டு என்னன்னா நீங்க அது கையில தான் போயிருக்கீங்க. அது வந்து உங்க கையில வரப்போங்க. இனிமேட்டு அவுட் புட்ஸ் வருங்க. நீங்க நவுத்தாரு எங்கேயுமே அதாவது பண்ண அதுதான் எடுங்க. இவ்வளவு நேரம் இருந்தா உங்களுக்கு என்ன பசி இருந்து சொல்லுங்க. மனதிறந்து சொல்லுங்க. யாரையா பசிச்சுது இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு பசிச்சுது பசியில் இப்ப நான் பிடிச்சேன் இல்லை இல்லையா? பசி இருந்தது ஒரு மாயை தானே. இவ்வளவு நேரம் அவங்க யாரும் வந்து 12 மணிக்கு சாப்பிட வேண்டிய ஒரு விஷயத்த இவ்வளவு நேரம் வரைக்கும் தள்ள வச்சது எப்படி தள்ளீங்க? என்ன அப்படின்னு போயிருக்கோம் எங்களுக்கு. பசி மணிக்கு வந்து 4 பேர் இருந்தாலும் ஏன் வரல? அப்பயே தெரிஞ்சுங்க. அது வந்து இது பற்றி இல்லாமல் நான் சொல்லலைங்க. நான் வந்து இந்த டைம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதுதான் இல்லை இல்லை அதாவது இது சொல்றோம்னு வச்சுங்க சார். நம்ம சாப்பிட்றோம்னு நினைக்கின்ற ஒரு இது எல்லாமே இன்னைக்கு காலத்துக்கு கட்டாயத்தினால தான் நம்ம செய்யறோம். ஏன்னா காலம் தான் நம்ம இயக்கிட்டு ஒருத்தருடைய இறப்பே எப்படின்னா அவங்க கீழே எழுதிடுவாங்க காலமானார் அப்படின்னா. அப்படியே இதனோட காலத்தோட இருந்தாருன்னா காலத்தோட இருக்கிறவங்க வரைக்கும் தான் காலத்தோட இருக்க முடியும். காலத்தில் முடிஞ்சு போச்சு அவங்களுக்குன்னா அவங்க காலம் ஆகிடும். ஸோ இதுதான் உலகத்தினுடைய மொத்த இயற்கை. காலம் என்ற ஒன்று உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துருக்குது. அது இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த உருவத்தோட இருக்கீங்க. அது முடியும் போது அந்த உருவம் போயிடும். காலம் கடந்த கலாதீதனாக வேண்டும். காலத்துக்கு நீங்கள் கட்டுப்படாம அதை தாண்டின ஒரு விஷயத்துக்கு போனது தான் சித்தர். இந்த சித்தர்களுடைய வாழ்க்கைன்றது வந்து இறைவனால் இந்த சித்தர்கள் மூலயமான ஆசையினால் தான் இது ஓட்டணும். முடியுது. அதை எப்படி சொல்றது ஆமா உண்மை. எனக்கு நல்லா இருந்து வழி இருக்கா இல்லையா? இதுதான் என்னாலும் தேவை. இதுலயே நான் இறைவனை அடையிறதுக்கு சராசரி வாழ்க்கையிலையும் சொல்லிடுறேன். முதல் விஷயம் இப்போ ஸ்லோவா மூச்சு விட்டுட்டு சரிங்களா? ஸ்லோவா மூச்சு விடும் போது என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய மன அசைவானது ரொம்ப ஸ்லோவா. சரி, மன அசைவுக்கும் இதுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, முதல்ல கேட்குற முதல்ல என்னன்னா மனம் கண் எங்க போகுது வருது, காது எங்க போகுது வருது, காலு வருது, மனம் எங்க பாருதுன்னு கேட்டால் எல்லாரும் பிடிக்கிறாங்க. மனதை சொல்லக்கூடிய இடம் இல்லைங்கிறாங்க. அது முதல்ல மனம் என்றால் என்னன்னு தெரியும். மனம் என்பது வந்து உண்மையிலே வந்து இல்லை. மனம் என்பது ஒரு மாயைப்பொருள். அது மாயைப்பொருள்ன்றது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணங்களின் தொகுப்பாக தான் வந்து மனம் உருவாகும். மனம்னா இப்படிதான் இருக்குதுன்றது கிடையாது. ஒன்றும் இல்லை, காலைல ஏஞ்ச குளிச்சா இங்கே கிளம்பணும்னு நினச்சோம். இதனுடைய தொடர்பாக மனம் இயங்கிட்டே இருக்குது. நான் பஸ்ஸை பிடிச்சேன், அங்கேருந்து யாருன்னா இங்கே வந்தால் இவருக்கு ஃபோன் அடிச்சு இங்கே வந்து சேர்ந்துடும். இது வரைக்கும் அந்த மனமானது வந்து அந்த ஒரே ட்ராக்கில் இயங்கிட்டு வருது. இது என்ன அப்படின்னா அது எல்லாத்துலேயும் கோர்வையாக பார்த்தீங்கன்னா 10-20 புள்ளிகள் இருக்குது. முதல்ல குளிக்கணுன்ற ஒரு புள்ளி, ரசம் வாட்டர்ன்ற ஒரு புள்ளி, பஸ் ஸ்டாண்டுக்கு வரணுன்ற ஒரு புள்ளி, அப்புறம் இங்கே வர்றதுக்கு ஒரு புள்ளி, இங்கே வந்த பிறகு எல்லாம் பேசுறது ஒரு புள்ளி. எல்லாத்தையும் ஒரு கூட இணைச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரோடு வந்து இது மனம். இப்போ மனம் என்ன பண்ணுதுன்றது மனம் எப்படி வாழ்நாள் வீணடிக்கிறது. மனம் ஏன் வந்து ஐயா நீங்க பாருங்க மனம் எப்படி வாழ்நாள் வீணடிக்கிறது. இப்போ மனத்துக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம், மனம் என்பது எதுல போய் இயங்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தோட தான் இயங்குது. மனம் என்பதற்கு வந்து தனியா வந்து ஒரு விஷயம் கிடையாது. ஆன்மா சரி, ஆன்மா என்பது என்ன? ஆன்மா வந்து இதுன்னு போய் எல்லாரும் ஆன்மா ஆன்மா ஆன்மான்னு பேசிக்கிட்டு இருக்கு. ஆன்மானா எப்படி இருக்கு? யார் பார்த்துருக்க? ஆன்ம தரிசனம்னா என்ன? அதெல்லாம் பெரிய விஷயம். பெரிய பரமாத்மாக்கள்லாம் பார்ப்பாங்க, நம்மளாம் பார்க்க முடியாது. ஏன் உன் உயிரை பார்க்கறதுக்கு உனக்கு தான் தெரியாது, மற்றவங்களுக்கு கேட்கணும். உன் உயிரை உனக்கு உடம்புல தானே இருக்கு. அப்போ எல்லா ரைட்டும் இருக்குல்ல. அந்த கண்ணை நீங்க பார்த்துக்கிறீங்க, அந்த காதை கேட்டுக்கிறீங்க, எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏன் உயிர் மட்டும் நீங்க பார்த்துக்கூடாது? இது ஆன்மாவுடைய ரைட். வல்லல் இந்த பிறவிலேயே இறைவனை அடைவதற்கான வழி சன்மார்க்கம். சன்மார்க்கமே என்னவென்றால் ஆகாதவனே சன்மாயம். மரம்னா மில்லா பெருவாழ்வுனா என்ன? ரச்சது போயிடு. ஃபஸ்ட்டு மனம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது ஆன்மா. ஸோ இப்போ ஆன்மானா என்னப்பா?
ஆன்மானா எனக்கு கை எடுத்து காட்டு, ஆன்மானா ஏதாவது எனக்கு காட்டு, ஆன்மான்னு சொல்லின்னு இருக்கிறேன் எல்லாரும் சொல்லுங்க. சரி, ஒரு ஆள் இருக்கிறாரு, நான் வந்து என்னன்னு கேட்குறேன், நீங்கள் யார்ப்பா அப்படின்னா அவர் ஒரு பேர் சொல்கிறாரு. சரி, பேர் சொல்லிட்டாரு, எனக்கு இத்தனை வயசுங்க, நான் இந்த ஊருங்க. நீங்கள் எல்லாருமே சொன்னோம், எல்லாருமே என்ன சொன்னோம், நான் வந்து இந்த ஊர், எல்லாருமே நானே தான் வந்து இத்தனை படிச்சுட்டு இருக்கிறேன், இதை வேலை பார்க்குறேன் இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் உங்களுடைய பர்மனெண்ட் ஐடியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 20 வருஷம் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த அட்ரஸ் இருந்திருக்கு. அப்போ உங்களுடைய பிறக்கும் போது எந்த அட்ரஸ்ல இருந்தீங்க? பிறக்கிறதுக்கு முன்னாடி எந்த